கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த நாளிலே உங்களோடு தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு பேசும்படி எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன். கடந்த வாரத்தில் என்ன சொன்னேன் என்பதை நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்ளலாமா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்ப்போம். கடந்த வாரம் என்ன செய்தி, எதை குறித்த செய்தி? கொடுங்கள். ஆமா ஆமா, அவ்வளவுதான். வேற யாருக்கு ஞாபகம் இல்லை? சரி, நல்லது. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுதான் எடுத்துக்கொண்ட கீவேர்டு. எடுத்துக்கொண்டோம். அந்த வசனத்தை வேறுபட்ட ஒரு கோணத்திலே, திசையிலே ஆவியானவர் உங்களுக்கு அதிலிருந்து சில காரியத்தை சொல்லும்படி எனக்கு சொன்னார். எப்பொழுதுமே கொடுங்கள் என்று சொன்னா இந்த காணிக்கை, இந்த சோபாகம் கொடுக்கறத பற்றி தானே நம்ம பார்த்து கேட்டிருக்கிறோம். எல்லாரும் அப்படிதான் பேசுவார்கள், எல்லா ஊழியக்காரர்களும். அதுதான் விசுவாசிகளும் தெரிந்த ஒரு விஷயம்தான். வசனத்தை சொன்னாலே, படிச்சாலோ அது சொன்னாலே ஆண்டுக்கு கொடுக்கறது தான். சரி, அதை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அதனுடைய மறுபக்கம் எப்படி நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குதோ, ஒரு பக்கம் பூ தலைன்னு சொல்லுவாங்களே காசுக்கு, அது போல இந்த வசனத்தினுடைய மறுபகுதி தான் உங்களுக்கு நான் கடந்த வாரத்திலே உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கணும் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அது மட்டும்தான் கொடுக்கணுமா, அதை மாத்திரம் தான் கொடுக்கறதா என்று சொன்னா இல்லை. தான் ஆண்டவர் சொன்னதாகவே நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, வாசித்தோம் போன வாரத்தில் நம்ம கூட என்ன வாசித்தோம்? யோவான் எழுதின சுவிசேஷத்துல வாசிக்க வேண்டாம், நான் உங்களை கேள்வியாக கேட்கிறேன். யோவான்ல நான் வாசித்தோம் 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொன்னாரு? நீங்கள் கனி கொடுங்கள், நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தியிருக்கேன், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி. அப்ப ஆண்டவர் கொடுங்கள் என்று சொல்லுவது, ஆண்டவர் கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். என்ன கொடுக்க வேண்டும்? கனி கொடுக்க வேண்டும். என்ன கனி கொடுக்க வேண்டும்? என்ன கனி கொடுக்க வேண்டும்? ஆவிக்குரிய கனி கொடுக்க வேண்டும். நான் திரும்பியும் கேட்கிறேன், என்ன கனி கொடுக்க வேண்டும்? கரெக்ட். ஆவியின் கனின்றது உண்மைதான். இன்னொரு வார்த்தை வசனத்தில் வச்சு நான் சொல்றேன், நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்ல. நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அப்படின்னு சொல்லப்படுறது. கனி கொடுக்கணும் தான். அதே சமயத்துல என்ன கனி கொடுக்கணும்? நல்ல கனி கொடுக்கணும். சரி, எவ்வளவு கனி கொடுக்கணும்? ஒரு 10 கிலோ, ஒரு 50 கிலோ, ஒரு 100 கிலோ? நான் கிலோ கணக்கில் கேட்கிறேன், சொல்லுங்க. கிலோவெல்லாம் சொல்லப்படலை. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, என்னது? நீங்கள் அதிகமா கனி கொடுக்கணும். அப்ப அந்த அதிகம் என்பதற்கு கணக்கு என்னன்றதுதான் இப்ப கேள்வி. தெரியலையே. அதிகம் என்பதற்கு நம்ம ஒரு கணக்கு போட்டு பாருங்களேன். 50 கிலோவா, 100 கிலோவா, 500வா, 1000வா சொல்ல முடியுமா உங்களால? அதுக்கு கணக்கே அவர் சொல்லலை. எனக்கு 1 டன்னு கூட 2 டன்னு அப்படிலாம் அவர் கேட்கல. ஆனா அதிகமாய் கனி கொடுக்க வேண்டும் என்பதை மட்டும் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அப்ப ஆண்டவர் நம்மை ஏன், எதற்காக கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? கனி கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு, சொல்லிட்டாரு. அதனால நம்ம கனி கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதை பற்றி நான் போன வாரத்தில் உங்களுக்கு நான் இதை வலியுறுத்தி நான் பேசினேன். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கும்போது, என்ன காரணத்துக்காக ஆண்டவர் நம்மளுக்கு கனி கொடுக்கணும்னு சொல்றாரு? எதற்காக ஒரு கனி கேட்கிறாரு? இந்த கனியை வாங்கி அவர் என்ன செய்ய போறாரு? நான் போன வாரமே சொன்னேன், ஆண்டவர் கனி கேட்கறது தெரிஞ்சுதான் எல்லாரும் வரும்போது ஆளுக்கு 1 கிலோ வாங்கிட்டு வந்துருப்பீங்க. போன வாரமும் சொன்னேன், புரியுதுங்களா? நீ எந்த கனியை கொடுத்தாலும் சரி, நல்ல கவனிங்க. அது நல்ல கனியா இருக்கட்டும். அதிகமான கனியை கேட்கிறாரு, அவளுக்கு என்ன அவ்வளவு பசி? அவருக்கு இல்ல அவ்வளவு தேவை இருக்குதா? இவ்வளவு வாங்கி அவர் என்னங்க பண்ண போறாரு? அப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அதிகமா கனி கொடுக்கணும்ன்றாரு, அவருக்கு ரொம்ப ஷார்டேஜ், ரொம்ப பற்றாக்குறை போடுறாரு, தேவை அதிகமா இருக்குமோ? ஆண்டவர் எதற்காக அதிகமாக கனி கொடுக்கணும்னு சொல்றாரு? முதல்ல எதற்காக கனி கொடுக்கணும்னு சொல்றாரு? அது முதல்ல யோசிக்கணும். எனக்கு அருமையானவர்களே, நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க வந்திருக்கிற உங்க அனைவருக்கு நான் சொல்றேன், நீங்க எல்லாம் பலரும் பலவிதமான எண்ணங்களோடு, எதிர்பார்ப்போடு
தேவைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. இன்றைக்கு இந்த நாளில் இந்த இடத்துக்கு உட்கார்ந்து இருக்கும் பொழுது கூட ஒவ்வொருடைய மனதிலையும் பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும், சிந்தைகள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது, பல தேவைகள் இருக்கிறது, பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் எதிர்பார்த்து இங்க வந்தால் ஆலயத்துக்கு வந்தால், ஆராதனைக்கு வந்தால் ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு கைகூடி வரும்படி செய்வார், நமக்கு ஒரு அனுகூலமான காரியம் கிடைக்கும், நடக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு, நம்பிக்கையும் நப்பாசையும் நிறைய பேருக்குள்ள இருக்கிறது. உங்களை ஆசை வீண் போகாது என்பதையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். நீங்க ஆசையை தவறு என்று நான் சொல்ல வரல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லும் போது, ஆண்டவர் ஆவியானவர் இந்த வார்த்தையை சொல்லும் போது திரும்ப ஒரு எதிர்கேள்வி வரும். நாங்களே இங்க என்ன கிடைக்கும்ன்று வந்திருக்கிறோம், நாங்க ஆயத்தட்டு பிரச்சனையோடு உட்கார்ந்து இருக்கிறோம். இதோ இங்க வந்தா, இந்த கோயிலுக்கு போனா, இந்த ஆராதனைக்கு போனா உன் பிரச்சனை நீங்கிடும், உன் கஷ்டம் நீங்கிடும்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, எதிர் வீட்டுக்காரங்க சொன்னாங்க. இந்த சபைக்கு வரவங்க அப்படி சொல்லிதான் என்னை கொண்டுட்டு வந்தாங்க. நீங்க என்னன்னாக்கா என்ன கொடுப்பீங்கன்னு கேக்குறீங்க. நான் அவரு என்ன கொடுப்பாருன்னு நினைச்சிட்டு இங்க உட்கார்ந்து இருந்தா நீங்க என்ன கொடுப்பீங்க நீங்க கேட்டுட்டு இருக்காரு. நல்லா இருக்கடா, யார் என்ன பார்த்து இவர் பேசுறது என்று கூட சிலர் நினைக்கலாம். நீங்கள் நினைப்பது தவறு என்று நான் சொல்லல. நீங்க எப்படி வேண்டுமானாலும் நினைங்க. நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து என் அன்பானவர்களே, நீங்க பலர் பல விதமான எண்ணங்களோடு ஒரு டென்ஷனாக இருக்கலாம். இப்போது கூட ஒரு பரபரப்போடு, ஒரு பதட்டத்தோடு, நடக்க வேண்டிய பல வேலைகளோட, சில வேலைகளை விட்டுட்டு இங்க வந்திருப்பீங்க. உங்களோட மைண்ட் அங்க இருந்துட்டு இருக்கும். எப்போ முடிஞ்சது அங்க போகணுமா, இது போல பல விதமான எண்ணங்கள், சிந்தனைகளோடு கூட நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், இது ஒரு கடமைக்காக, என்ன ஒரு சம்பிரதாயத்துக்காக, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஏதோ ஒரு வார்த்தையை, ஒரு பிரசங்கத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நான் கொண்டுட்டு வரலன்றதை தயவு செய்து முதலாவது உங்க மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையோடு, உங்கள் குடும்பத்தோடு, உங்க மனசோடு, உங்க இருதயத்தோடு இணைந்து போகிற, இசைந்து போகிற ஒரு காரியம் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சிலருடைய எண்ணங்கள் ஆரம்பத்திலே எப்படி இருக்கும்னா, அதுக்காக தான் இந்த காரியத்தை நான் இப்படி சொல்றேன். நெடுமொழியிலே ஆரம்பிச்சாரா, சரி முடிஞ்சிச்சு, மணியை பார்த்துட்டே இருப்பாங்க. 12:30 முடிச்சிருவாரு. இதெல்லாம் இந்த ஆராதனையோட நடைமுறை. 2 பாட்டு பாடுவாங்க, அதுக்கப்புறம் ஓன்னு ஒரு 1/2 மணி நேரம் கத்துவாங்க, அல்லேலூயா சோத்திரம் அப்படி இப்படின்னு. ஒரு காணிக்கை போடணும்னுவாங்க, ஏதோ நம்ம கையில முடிஞ்சதோ ஒரு 5-10 போடுவோம். அப்புறம் அப்படி இப்படி ஜபம் பண்ணுவாங்க. அப்புறம் ஏதோ ஒரு பேசுவாரு, யோவான் எடு, லூக்கா எடு, மார்க் எடுன்னு அப்படின்னு பேசுவாரு. அது எனக்கு சில புரியாம போகும். சில இதெல்லாம் நமக்கு சம்மந்தப்பட்டதா இருக்கும், சம்மந்தப்படாததா இருக்கும். ஏதோ பரலோகம்னுவாரு, மோட்சம்னுவாரு, பரிசுத்தம்னுவாரு, அன்புன்னுவாரு, ஏதோ ஒரு சொல்லுறது 4 வார்த்தையை கேட்டுட்டு முடிஞ்சோமா நம்ம காரியம் என்னாச்சு, முடிஞ்ச உடனே அடுத்தது நம்ம வீட்டுக்கு போறோம், மற்ற காரியத்தை பார்த்தோமான்னு இப்படி ஒரு ட்ரெடிஷனாக சில பேர் போயிட்டு இருக்கீங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்க என்று சொன்னா, இது நமக்கு தேவையில்லாத, அவசியம் இல்லாத ஒரு காரியம், ஒரு அந்நிய காரியத்தை போல நான் எல்லாரையும் சொல்றேன். அப்படி ஒரு எண்ணங்களும் சிலர் இருக்கு. அதனால இதை கவனிக்கிறதே கிடையாது. சொல்ற வார்த்தைகளை இன்னைக்கு பிரசங்கம் பண்றேன் என்று சொன்னா என்ன சொல்றாங்க, எது சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு பரிசுத்தம், கசப்பு, குறைதம், அன்பா இருக்கணும்னு சொல்லுவாரு, மன்னிக்கணும்னு சொல்லுவாரு. இதை சொன்னாரு சொல்ல அப்படின்வாங்க சில பேர். நான் சொல்றேன், என்ன காரணத்தை சொன்னாலும் கர்த்தர் சொல்லாததை நான் சொல்றதில்லை. கர்த்தர் உங்களுக்கு சொல்லும்படி சொல்லுகிற காரியத்தை தான் நான் உங்களுக்கு கொண்டு வரேன் என்பதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். நான் எல்லாருக்கும் சொல்றேன். நான் நினைப்பேன், சில நேரங்களிலே நாம இப்படி எல்லாம் பேசுறோமே, மூச்சை கட்டிக்கிட்டு நான் தொண்டை ஆவிவோ கத்துறோமே, இது எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நான் எனக்குள்ளே நான் நினைப்பேன். பட் யாரையும் நான் அழைத்து கேட்பதில்லை. கேட்டாலும் தவற இல்லை. அது பல தடவை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். என்ன சொல்ல போறாங்க, யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, நல்லா இருந்தா சொல்ல போறாங்க. அதனால அதுல எனக்கு விருப்பம் இல்லை. யோசித்து பாருங்க, ஒரு கல்யாணம் நடத்துறீங்க, நல்லா கவனிங்க, ஒரு கல்யாணம் நடத்துறீங்க, வந்தவங்க நிறைய கும்பல் வருது, ஒரு விருந்து வைக்கிறீங்க, சாப்பிட்டு போற எல்லாரையும் சாப்பிடுங்க நீங்க சொல்றீங்க, எல்லாரும் சாப்பிட்டு போறாங்க. சில பேர் விசாரிப்பாங்க, என்ன நிறைய பேர் விசாரிச்சிருக்காங்க, உங்களையும் விசாரிப்பாங்க. என்ன விசாரிப்பாங்கன்னா, சாப்பிட்டீங்களான்னு விசாரிப்பாங்க. அப்புறம் சாப்பாடுலாம் எப்படி இருந்ததுங்கன்னு கேட்பாங்க. நல்லா கவனிங்க, சாப்பாடுலாம் எப்படி இருந்ததுங்க, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அதை சொல்லுங்க, கரெக்டா சொன்னீங்க, எல்லாரும் சொல்றது இதெல்லாம் நல்லா இருக்கு பாருங்க. சொல்றேன், உதாரணத்துக்கு தான் சொல்றேன். கடைசியா போனவருக்கு ஒரு வடை இருந்திருக்காது, கடைசியா போனவருக்கு சட்னி இருந்திருக்காது, கடைசியா போனது ஏதாவது ஒரு ஐட்டம் இருந்திருக்காது. ஆனா அதை சொல்ல மாட்டாங்க.
கம்பகத்துல சொல்லிட்டு வந்தாலும் கூட கேட்கறவங்க என்ன சொல்ல, நல்லா இருந்துச்சு, நல்லா செலவு இருந்துச்சு. ஏன் இப்ப கேட்டவங்க குத்தமா? கேட்டவங்களுக்கு இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது. அவரு எத்தனை பேரை தான் அவங்க பார்க்க முடியும் ஒரு காரியக்காரங்க. இருந்தாலும் ஒரு விசாரிக்கணுன்ற எண்ணத்துல தான் விசாரிக்கும் பொழுது இவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ பாவம் கஷ்டப்பட்டு ஒரு காரியம் நடத்துறவங்க மனசுக்கு சங்கடப்படுத்தக்கூடாதுன்னுட்டு நம்ம சாப்பிடலன்னா கூட ரொம்ப நல்லா இருந்துட்டு போயிட்டே இருக்கும். இது ஒரு இயல்பான ஒரு விஷயம். புரியுது அவங்களுக்கு? அங்க போய் அவங்கள்ட்ட போய் உப்பு அதிகமா இருந்தது, உப்பே இல்ல, இதெல்லாம் எங்க சொல்லணும்? சமையல்காரன் சர்வ் சொல்லணும். இல்ல சர்வ் பண்ணணும், யார் யார் சமையல் இப்படி போகணும்னு சொன்னா அது தப்பு கிடையாது. காரியக்காரங்கிட்ட போய் என்ன சொல்லுவோம்? அப்படி சொல்ல மாட்டோம். பொதுவாக சொல்ல மாட்டோம். 100க்கு 99% யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்குமே நல்ல மனசு இருக்குங்க. அதே போலதான் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு நல்லா இருந்தானாக்கா நீங்க நல்லா இல்லைன்னா சொல்ல போறீங்க. அதனால எனக்கு அதுல விருப்பம் இல்லை. ஆனா நான் ஒரு காரியம் சொல்றேன், ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு நாட்களில யாரை கொண்டாயிலும் யார் மூலமாயிலும் ஆண்டவர் அந்த வார்த்தையை, இந்த வசனத்தை அவர் உறுதிப்படுத்துகிறார் என்பதை நான் சொல்ல வரேன். சில நேரம் நான் நினைப்பேன், எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்குன்னு தெரியலையே, மனசு நினைக்கும். ஆண்டவர் பாப்பார், தானா வந்து சொல்லுவாங்க. கடந்த வாரத்துல கூட ஒருத்தவங்க அப்படி சொன்னாங்க பாருங்க. நான் யாரும் கேட்க மாட்டேன். அப்ப இது என்ன, இதை எதற்காக சொல்றேன்? என்னை நானே திடப்படுத்திக்கிறேன். ஓ பரவாயில்லையே, அந்த வார்த்தை என் மனதை என்ன செய்து திடப்படுத்தி உறுதிப்படுத்தி கர்த்தருக்காக இன்னும் வைராக்கியமாக அவருடைய வார்த்தையை கேட்டு வாங்கி சொல்ல வேண்டும் என்கிற ஒரு அக்கறையும் ஒரு பொறுப்புணர்வும் எனக்கு உண்டாகிறது. அப்படிதான் சொன்னாங்க, நீங்க எங்க வீட்டுல பேசிட்டு இருந்ததெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, பிரசங்கத்துல வந்துச்சு. அவங்க வீட்டுல என்ன பேசினான்னு எனக்கு தெரியாது. நாங்க ரேட்டு எப்படித்தாங்க பேசிட்டு இருந்தோம், அது எல்லாமே அந்த வசனத்துல வந்தது, அந்த வார்த்தையிலேயே வந்ததுங்கன்றாங்க. நீங்க யாராவது வந்துதான் சொல்லியிருப்பாங்கன்னா ராத்திரி பேசி காலையில யாரும் சொல்ல முடியும். நான் சொல்றது சனிக்கிழமை நைட்டு அவங்க வீட்டுல பேசிக்கிற விஷயம் ஞாயிற்றுக்கிழமை காலையில சீக்கிரம் சொல்லி அது அவசரமா நம்ம செய்தி பிரசங்கத்துக்கு தயார் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. நான் ஏன் இதை சொல்ல வருகிறேன் கவனிங்க. ஒரு சிலர் இந்த காரியங்களை குறித்து, இந்த வசனத்தை குறித்து ஒரு கவனம் இல்லாமல் இருப்பதனால ஒரு வருத்தத்தோடு அதை நான் சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் நீங்கள் பயனடையணும், நீங்கள் பிரயோஜனப்படணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்றுதான் என்னுடைய விருப்பம் என்பதை நான் சொல்றேன். அதனால ஏதோ கடமைக்கு கூறிக்கு மாரடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு அரை மணி நேரம் டயத்தை ஓட்டணும், ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகணுன்றதுக்காக இல்லை. தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள் கவனத்தை சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனிங்க. இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்ல போற என்பதை கவனித்து கேளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாகவும் இருக்கும். பிரியமானவர்களே, நான் சொன்னேன் கொடுக்கறத பத்தி சொன்னேன், கனி கொடுக்க வேண்டும். சரி, ஏன் ஆண்டவர் நாம் கனி கொடுக்கணும்னு அவர் விரும்புறாரு? அதுதான் முதல்ல கேட்டார். எதற்காக கனி கொடுக்கணும்? அந்த கனியை வாங்கி அவர் என்ன பண்ண போறாரு, அதனால அவருக்கு என்ன லாபம்? அதை பத்தி என்றைக்காவது யாராவது சிந்திச்சது உண்டா? நம்ம கனி கொடுக்கணும், நாமளும் அதை ஆமோதிக்கிறோம். ஆமாமா, ஆண்டவர் சொல்லிருக்காரு, இயேசு சொல்லிருக்காரு, நம்ம கனி கொடுக்கணும் தான் என்ற கருத்துல எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனா ஏன் எதுக்கு என்று சொல்லி என்றைக்காவது நீங்க சிந்தித்தது உண்டான்றதுதான் இப்ப அடுத்தது உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவர் எதற்காக உங்களுக்கு கனி கொடுக்க, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன்னு சொல்றாரு. நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. எதற்காக அப்படி சொல்லுகிறார் என்று உங்களால சொல்ல முடியுமா? உங்களால நிதானிக்க முடிகிறதா என்றுதான் நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம். உங்களை பார்த்து யாராவது சொல்ல முடியுமா? ஆண்டவர் எதற்காக அவருக்கு கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, உங்க மனசுல என்ன தோணுது? அப்ப அதை பத்தி நீங்க நினைக்கவே இல்லையோ? இல்லைங்க, ஏதோ அவர் சொன்னாரு கொடுக்கணும்னாரு, சரி கொடுக்குறாங்க, அதை ஆழமா நான் சிந்திக்கலன்னு சொல்றீங்களா? நான் அதை யோசிச்சு பார்த்தேன். இந்த மாதிரி ஆண்டவர் அதை செய்ய, இதை செய்ய, இப்படி பண்ணு, அதை பண்ணாத, இதை பண்ணாத, இப்படி எல்லாம் பைபிள்ல நிறைய வசனத்தின் மூலமா ஆண்டு நமக்கு சொல்லியிருக்காரு. அதுல இது ஒன்றுதான். இது நிறைய காரியங்கள் சொல்றாரு. நான் அதை சிந்திச்சு பார்த்தேன், என்னத்துக்காக ஆண்டவர் இந்த காரியங்களை வலியுறுத்துகிறார் என்று நான் உங்களை கேட்கிறேன். எதுக்கு இதில் உங்களை வற்புறுத்துறாரு? ஏன் ஆண்டவர் உங்கள்கிட்ட இதெல்லாம் கேட்கிறாரு? நீங்களே 1008 பிரச்சனை இருக்கு, உங்க குடும்பத்துல எத்தனை பிரச்சனை இருக்கு? பிள்ளைகளை நினைச்ச பிரச்சனை, ஏன்னா கடன் பிரச்சனை, ஏன்னா விவசாயத்துல பிரச்சனை, வியாபாரத்துல பிரச்சனை, எத்தனை பிரச்சனை இருக்கு. ஒவ்வொருத்தரும் கேட்டா எவ்வளவு பிரச்சனை உட்காந்துருப்பீங்க. குடும்பத்துல சண்டை சச்சரவு, சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க,
எத்தனை காரியங்களுக்குள்ள பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் ஆகலையே, சில பேருக்கு இன்னும் குழந்தை இல்லையே, இப்படி பல காரியங்கள், வீடு கட்டலையே, எத்தனையோ பிரச்சனை, 1008 பிரச்சனை இருக்கு. வேலையில பிரச்சனை, வேலைக்கு போனா அங்க இடத்துல வேலை நம்மள ரொம்ப நெருக்கடி பண்றாங்க. இது போல எத்தனையோ எண்ணங்களோட தான் உட்கார்ந்துருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இதெல்லாம் கடந்து செல்ல, இதையெல்லாம் மேற்கொள்ள, இதற்கு மத்தியிலும் நல்ல ஒரு அமைதியா ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவருடைய அருள் நமக்கு வேணும்னு நினைச்சுதான் ஆலயத்துக்கு வரோம், நாடி வரும். நிறைய பேர் சொல்றாங்க, நாங்களே ஒரு அமைதியை தேடி வரோம், நிம்மதியை தேடி வரோம், சமாதானம் கிடைக்கணும் வந்தா அப்படின்றாங்க. நான் சொல்றேன், உண்மைதான், தப்பு கிடையாது. அப்படிப்பட்ட பட்சத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன கேட்கிறாரு? அதை கூட, இதை கூட, நான் அதை கூட கேட்டுருக்கேன். எப்படி நாங்களே அவரு என்ன கொடுப்பாருன்ட்டு நாங்க இங்க வந்து உட்காந்துருக்கிறோம். வந்த இடத்துல என்ன பண்றாரு? நம்மளை பார்த்து நீ அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? அதை கொடுங்க, இதை கொடுங்க. இடத்துல காதல மூட்டில போட்டுறது கேட்கிறாரு. அவர் உங்க கனி கொடுங்க என்றுதான் கேட்கிறாரு. அதுவே நமக்கு புரியல. சில பேருக்கு புரியுது, சில பேருக்கு புரியல. நான் சொல்றேன், புரியுதோ புரியலையோ, முதலாவது ஏன் கேட்கிறாரு, எதற்கு கேட்கிறாரு, ஏன் கனி கொடுக்கணும், திரும்பவும் நான் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன். அதுக்கு என்ன உங்கள் பதில் பார்ப்போம். சொல்லுங்க. சரி, நம்ம கேட்கறதெல்லாம் அவர் கொடுக்குறாரு, அதுக்காக அவர் கொடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க. அதுவும் ஒரு பதிலாக நான் எடுத்துக்கொள்றேன். உங்களுடைய பதிலை நான் மறுக்கல, அது ஒரு இதுதான். பட் அதுதான் பதிலான்றத ஏன் கேள்வி? ஓ, அதுக்காக தான் கொடுக்கணுமா என்ற அடுத்த கேள்வி நான் கேட்கிறேன். என்னது? அவரை போல மாறணும். சரி, வேற நம்ம ஏன் கனி கொடுக்கணும்? சொல்லுங்க. இந்த பக்கம் என்னதான் பண்றீங்கன்னு தெரியல. சரி, தோணல உங்களுக்கு அப்படின்னா இது பரவாயில்ல. இவங்களுக்கு ஏதாவது தோன்றதை சொல்றாங்களே, நான் தான் உங்களை எது வேணாலும் சொல்லுங்கன்னு தான் சொல்றேன். நீங்க சொல்றதெல்லாம் சரியா இருக்கும்னு அவசியம் இல்லை, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. என்னது என்னமோ சொல்றாங்க, காதல விடல எனக்கு. இல்ல புரியலையா? நிலைச்சிருக்கிறதுக்கு கனி கொடுக்கணும். சரிங்க, நீங்க சொன்ன பதில் எல்லாமே நான் ஏற்றுக்கொள்றேன். உங்களோட பதிலை தப்புன்னு நான் சொல்லி அதை நிராகரிக்க நான் விரும்பல. இதெல்லாம் உங்களுடைய மன எண்ணங்கள், ஓட்டங்களிலே இருக்கிறது. இதை விட மேலாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா, உங்களை கனி கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்றதற்கான மிக பிரதானமான காரணம் என்னன்னு சொன்னா, உங்களுக்காக, உங்க நன்மைக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க எதிர்காலத்துக்காக, உங்க வாழ்க்கைக்காக, உங்களுடைய நித்திய வாழ்க்கைக்காக தான் கனி கொடுக்க சொல்றாரு. தவிர இதை வாங்கி அவர் உட்கார்ந்து நம்ம டிபிசில நெல் போடுற மாதிரி வாங்கி வியாபாரம் பண்றதும் கிடையாது, குடோன்ல சேர்த்து வச்சுக்கிறதும் கிடையாது, எதுவும் கிடையாது. நீங்க கொடுக்கறத எல்லாம், உங்களை கொடுக்கும்படி ஆண்டவர் சொல்றதை எல்லாம் உங்க பிரயோஜனத்துக்காக, உங்க நலனுக்காக, உங்க ஆசீர்வாதத்துக்காக என்பதை நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னாக்கா, நீங்க என்ன திரும்ப செய்வீங்க? என்ன செய்வீங்க? நீங்க சாதாரணமா கனி கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு உற்சாகம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவீங்க? அதிகமா கனி கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அடடா, இதுல இவ்வளவு விஷயம் இருக்குதா, அட தெரியாம போச்சே, நம்ம ஏதோ கொடுத்தா போதுன்னு வச்சுட்டு இருந்தோம். அப்ப நமக்கு இன்னும் கொடுக்குறோன்ற ஆர்வமும் ஆசையும் அக்கறையும் அதிகமா வரும். தெரியுமா? அது எந்த சந்தேகமே இல்லை. இந்த காரியம் சில பேருக்கு தெரியலன்னு நான் சொல்றேன். கனி கொடுக்கணும்னா என்னமோ அவருக்கு ஏதோ நம்ம கொண்டு போய் கொடுக்கறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்லவே இல்லைங்க, உங்களுக்காக. அதை பற்றி தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு விலைக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்படி சொல்றாரு இவரு. என்ன இதுல நமக்கு என்ன இருக்குது? அப்ப இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது, சொல்லுங்க, கனி கொடுக்கணும்னு சொன்னாரு ஆண்டவர். அதை பற்றி நம்ம பார்த்தோம். என்ன கனி? கனி கொடுக்கணும்னு சொல்லும் போது நல்ல கனின்னு சொன்னீங்க, ஆவியின் கனின்னு சொல்றீங்க. நல்ல கவனிங்க. சரிங்க, இப்ப இந்த ஆவியின் கனியை பற்றி நான் கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்ப கனி கொடுக்கணும்னா எந்த மாதிரி கனியை கொடுக்கணும்? இப்ப நம்ம கடையில விற்கிற அந்த பழங்களை குறிக்கிறதா என்று சொன்னா அது இல்லைன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் ஆண்டவர் அதை கேட்கல. அவர் எதை கேட்கல? உங்கள்கிட்ட ஆப்பிள், பலாப்பழம், வாழைப்பழம், மாதுளம் பழத்தெல்லாம் அவர் கேட்க கிடையாது. அவர் கேட்கிற கனி, நீங்கள் கனி கொடுக்கணும்ன்றாரு இல்லையா?
எனவே அவர் கேட்கிற விரும்புகிற கனி என்பதையும் பரிசுத்த ஆவியானவர் வேதத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதையும் நான் உங்களுக்கு போன வாரத்தில் சொன்னேன். என்னது? சும்மா ஒரு ஞாபகப்படுத்திக் கொள்வோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 29 என்று நினைக்கிறேன் இல்லையா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நல்ல நற்குணம், விசுவாசம், சாந்தம், அடக்கம். கவனிங்க, இவ்வளவு காரியம் இருக்குதுங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த கனிகளில முதன்மையானது, முதல்ல வர கனி எது? அன்பு. அன்பு என்கிற இந்த கனிக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம் வருது. சாந்தம், சமாதானம், சந்தோஷம், பொறுமை, அப்படி நிறைய வருது பாருங்க, சொல்லப்பட்டிருக்குங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ஒன்றிலேயே எல்லாமே அடங்கிடுச்சுன்னு சொல்றேன். இந்த ஒண்ணு இருந்தாலே உங்களுக்கு சாந்தமும் வந்துடும், சமாதானமும் வந்துடும், சந்தோஷமும் வந்துடும், என்ன பொறுமை வந்துடும். நிச்சயம் அது சந்தேகமே கிடையாது. பிரிவாக எழுதப்பட்டிருந்தாலும் கூட இந்த அன்பிலேயே எல்லாமே அடைஞ்சது. சரி, நான் திரும்பி பாயிண்ட்டுக்கு வரேன். அப்ப ஆண்டவர் விரும்புகிற எதிர்பார்க்கிற கனி என்று சொல்லும் பொழுது, அப்ப அந்த கனிகளை பிரதானமான கனி எது என்று சொன்னா அன்பு. அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? கனி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. அப்படிதானே? நிறைய கனி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. அப்ப என்ன கனியை கொடுக்கணும்? நம்ம கொடுக்கணும்னா அன்புன்னு கொடுக்கணும். சரி, இதுவும் உங்களுக்கு புரியும். ஐயோ, இதுவும் உங்களுக்கு தெரியுமே. நான் உங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல, உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுதான் தெரியாத ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். எல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியும்? அன்பா இருக்கணும், அன்பா பேசணும். இதே எத்தனை முறை நம்ம கேட்டிருக்கிறோம், பைபிள்ல படிச்சிருக்கிறோம். அன்பை பத்தி எவ்வளவு வசனங்களா இருக்குது. ஆனா நம்ம அன்பா இருக்கிறோமான்றதுதான். நிறைய பேரால அப்படி இருக்க முடியல. நிறைய பேர் அப்படி இருக்க விரும்புறாங்க, நிறைய பேரால அப்படி இருக்க முடியல. இத சொல்லும் பொழுது சிலர் நினைக்கிற ஒரு காரியத்தை என்ன சொல்றேன், சொல்லிட்டு இருப்பாரு, அன்பாயிரு அன்பாயிரு. இது யாருக்குதான் தெரியாதான், யாருதான் உலகத்துல அன்பா இருக்காங்க. இப்படி சலிச்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இது எங்களுக்கு தெரியாதா? ஆண்டவர் சொன்ன கற்பனையிலே பிரதான கற்பனை என்ன தெரியுமா உங்களுக்கு? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன் தேவனாய கர்த்தரிடத்திலே முழு இதயத்தோடும், முழு ஆத்துமோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாம். இதுக்கு நிகரா எதுவுமே இல்லை என்று ஆண்டவர் சொல்றார். இப்படி நம்ம இதை படித்திருந்தாலும், இதை காதால கேட்டு இருந்தாலும், இன்னும் அநேகர் அதனுடைய அவசியத்தை உணரவில்லை என்று நான் சொல்கிறேன். அது என்ன அவசியம் என்று சொன்னா, பாருங்க, நம்ம எந்த கனியை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொன்னா, அன்பு என்கிற ஒரு கனியை கொடுக்கணும். அப்படி என்ன? அப்ப உங்கள் மனசிலே, உங்க இருதயத்திலே அன்புன்னு ஒண்ணு இருந்தாதானே நீங்க கனியை கொடுக்க முடியும். அப்பனா இல்லைன்னு சொல்றீங்களா என்று சொன்னா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? திருப்பி நான் வரேன், அதிகமான கனியை கொடுக்கணும், அதிகமான கனியை கொடுக்கணும். நிறைய பேர்ட்ட அன்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன? இல்லை. சரி, இது ஏன் இல்லை? திரும்பி வர. சில பேர்ட்ட ஏன் அதிகமான அன்பு இல்லை, அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்று சொன்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த அன்பு என்பது ரொம்ப தனிஞ்சு போயிருக்கு. பொதுவாக எல்லாரும், கவனிங்க, எல்லாரும் தன்னிடத்தில் எல்லாரும் அன்பா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எப்படி? எல்லோரும், எல்லோரும் உங்க எல்லாரையும் சொல்றேன். நீங்கள் எல்லாரும், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் உங்கள்கிட்ட எப்படி இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அதான உண்மை. நீங்க உங்களை தான் கேட்குறேன். நீங்க யாரையாவது ஒரு ஆளை மனசுல குறி வச்சு, இவங்க என்னட்ட அன்பாவே இருக்கக்கூடாது, இவன் எனக்கு விரோதியா தான் இருக்கணும், இவன் என்கிட்ட சண்டை தான் போடணும் அப்படின்னு நீங்க யாராவது வேண்டிக்கிறவங்க இருக்கீங்க? யாருக்கும் அந்த எண்ணம் கிடையாது. அப்ப எல்லாரும் என்ன எதிர்பார்க்கிறாங்க? எல்லாரும், என்னையும் சேர்த்துங்க அதுல, உங்களையும் தான் சொல்றேன். நீங்க உட்காந்துக்கலாம். எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் என்னிடத்தில், அதாவது நம்மிடத்தில் அன்பா இருக்கணும் என்று எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. இங்க உட்காந்துருக்கு நீங்க அத்தனை பேரும், நீங்க யாரையாவது ஒரு குறிப்பிட்ட நபரை நினைச்சு, ஐயோ அவன் அன்புல என்ன வேணாப்பா, அவன் என்னைக்கும் அவன் சண்டகாராவே எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னா நீங்க நினைப்பீங்க? யோசிச்சு பாருங்க.
இப்ப எல்லாருமே உங்கள்கிட்ட அன்பா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. இது எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்குது. ஆனா கவனிங்க, எல்லாரும் உங்கள்கிட்ட அன்பா இருக்கணும்னு எல்லாரும் விரும்புறாங்களே தவிர இவங்க எல்லார்ட்டையும் அன்பா இருக்கணும்னு விரும்புறதே கிடையாது. அதை நினைக்கிறதே கிடையாதுங்க. இவங்க நினைச்சா இவங்க நினைக்கிறவங்களுக்கு இஷ்டப்பட்டவங்கள்ட்ட அன்பா இருப்பாங்க. அதாவது இவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா எல்லாரும் தன்னிடத்தில் அன்பா இருக்கணும். ஆனா நான் எல்லார்ட்டையும் அன்பா இருக்க மாட்டேன், நீங்க அப்படி எதிர்பார்க்க கூடாது, அப்படி கட்டாயப்படுத்த கூடாது, சொல்லவும் கூடாது, எனக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுத்துருங்க, அதாவது விதிவிலக்கு, அது எனக்கெல்லாம் பொறுத்தாது, பாடம் அல்றாங்களா அப்படி இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில விசுவாசிகள் இருக்கிறாங்க. அப்ப இதனோட அவசியத்தை அவங்க உணரல. எதனுடைய அவசியம்? நாம ஏன் அன்பா இருக்கணும்? அடுத்த கேள்விக்கு நான் வரேன். சரி, அன்பா இருக்கணும்னு ஆண்டவர் உபதேசம் பண்ணிட்டாரு, அவர் நமக்கு ஆலோசனை சொல்றாருதான், நம்மளால அப்படி இருக்க முடியல தானே. இருக்கணும்னு அவர் சொல்றது கட்டாயப்படுத்தும் போது கட்டாயத்துக்காக இருக்கணும்னு நினைச்சாலும் நமக்கு மனசு வரமாட்டேது. அவர் என்ன அப்படி சொல்றாரே என்று சொல்லி நம்ம சலிச்சுக்கிறோம். அப்படி நம்ம மற்றவங்கள்ட்ட அன்பு காட்டவோ, அன்பு செலுத்தவோ, அன்பா நடந்து கொள்வதற்கோ மனசு இடம் கொடுக்க மாட்டேது. நமக்கு பிடித்தவங்க, நமக்கு பிரியமானவங்க, நம்ம மனசுக்கு இசைந்தவங்களோட நம்ம அன்பா இருக்க நம்ம நினைக்கிறோம், விரும்புறோம், அதை செயல்படுத்துறோம். அதுல இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இந்த ஒரு காரியத்தை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்க எல்லாரிடத்தையும் அன்பா இருக்கிறீங்க என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடவும் முடியாது. சரிங்க, இது எல்லா வாழ்க்கையும் இருக்குங்க. இந்த உலகத்துல எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. யாருதான் நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் அன்பா இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்பீங்க. ஆனா ஆண்டவர் நம்மள்கிட்ட சொன்ன காரியம் என்ன? ஆதியிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் என்ன சொல்றாரு? அவர் எல்லாரிடத்திலையும் அன்பா இருக்கு. சரி, ஏன் ஆண்டவர் எல்லாரிடத்திலையும் அன்பா இருக்க வேண்டும் என்று அவர் சொல்ல, உன்னிடத்தில் நீ அன்பா இருக்கிறது போல அப்படின்னு ஒரு வசனத்துல எல்லாமே அடங்கி போச்சுங்க. இதை எதற்காக சொல்றது? இது எத்தனை பேர் நம்ம முழுசா எடுத்துக்கிறோம்? இதை முழுசா நம்ம எடுத்துக்கிறது இல்லை. முழுசுனா என்ன அர்த்தம்? அதை நிறைவேற்றணும்ன்றதுல ஒரு சிரத்தை இல்லாம தான் இருக்கிறோம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அன்பா இருக்கும், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் என்ற வரைக்கும் மற்ற காரியங்கள் போயிட்டு இருக்கோம். சரி, ஆண்டவர் எதற்காக இந்த காரியத்தை வற்புறுத்துகிறார், வலியுறுத்துகிறார் என்பதை புரிஞ்சிக்க மாட்டோம். அதை புரிஞ்சிக்காம தான் நிறைய பேர் என்ன நினைக்கிறேன், ஆமா ஆண்டவர் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சொல்லுவாரு, ஐயோ ஏசுநாதரா, ஆமா 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 அவர் இருந்தாரு, அவர் பேர் நம்மள இருக்க முடியுமா என்ன? அவர் இப்படிதான் வந்து சொல்லுவாரு. அதெல்லாம் முடியாதுங்க. திருப்பியும் சொல்றேன், உன் நன்மைக்கு தான் அவர் சொல்றாரு. இதனால அவருக்கு ஒரு ஆதாயமும் கிடையாது. ஆண்டவர் நமக்கு இந்த காரியத்தை பகுத்து வகுத்து தந்தனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னா, நீ சுகமாய் வாழணும், நீ சந்தோஷமா வாழணும். இன்றைக்கு இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் நான் சொல்றேன், சின்னவங்க, வாலிபர்கள், பெரியவர்கள், முதியோர்கள், உட்கார்ந்து இருக்க அனைவருடைய மனசுல இருக்கிற எண்ணம் என்னன்னா சந்தோஷமா வாழணுங்க. அவங்க போய் ஒரு கேள்வி கேளுங்களா, ஏதாச்சும் கேட்டா என்ன சொல்லுவாங்க? என்னப்பா உங்க வேண்டுதல் என்னப்பா? ஒண்ணும் இல்லைங்க, என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணுங்க, இது தவிர என்னங்க? ஆமா, வாழ்க்கை அதுலதான் அடங்கிருக்கு. அப்ப எல்லாருக்கும் என்ன ஒரு ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குதுன்னு சொன்னா, சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் என்று சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க. நியாயமா நியாயம்தான். ஆனா அவங்க நினைக்கிறது போல, எதிர்பார்க்கறது போல, விரும்புறது போல சந்தோஷம் உங்க வாழ்க்கையில கிடைக்குதா? இல்ல. அவங்க எதிர்பார்த்தது போல. எதிர்பார்த்தது என்ன? ஒரு சில காரியத்துல சந்தோஷம் இருக்குது, ஒரு சில காரியத்துல சந்தோஷம் இல்லை, ஒரு சில காரியத்தை நினைக்கும் போது மகிழ்ச்சியா இருக்குது, ஒரு சில நேரத்தை நினைச்சா கவலையா இருக்குது. இது மாதிரி ரெண்டும் கலந்துதான் இருக்குது இந்த வாழ்க்கை. இப்படிப்பட்ட சூழலிலே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், என்ன சூழல் சொன்னா, அந்த குறைவா இருக்கு பாருங்க, அந்த சந்தோஷம், வெற்றிடம், அந்த காலி இடம், அதை நிரப்புவதற்காக எதுல சந்தோஷம் கிடைக்கும், என்ன செய்தா, எங்க போனா, என்ன செய்தா அந்த ஒரு திருப்தி கிடைக்கும் என்கிற ஒரு ஆவல், ஒரு ஆர்வத்திலே சந்தோஷத்தை தேடும் பொழுதுதான் பிசாசு உங்களுக்காகவே அவன் கடையை வச்சு உட்காந்துருக்க, தரிசன கடை வச்சிருக்க மாதிரி டைவர்ஸ்ல கடை போட்டு வச்சிருக்கோம் பாருங்க. எதை எடுத்தாலும் 10 ரூபாய், எதை எடுத்தாலும் 20 ரூபான்னு விதவிதமா வைக்கும். அது பார்த்ததுமே வாங்குறமோ வாங்கலையோ, அதை பார்க்கறதுலேயே ஒரு பரவசம், அது பார்க்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் போகுங்க. அது போல இன்றைக்கு இந்த உலக சந்தையிலே பிசாசு அநேகருடைய மனசை கவர்வதற்காக அவன் பெரிய சந்தையை போட்டிருக்கிறாங்க. நம்ம பார்க்கறது போய் இந்த புதன்கிழமை சனிக்கிழமை சந்தையை போல இல்லைங்க, அவன் உலக சந்தையை போட்டிருக்கிறான்.
திரும்புற விடமெல்லாம் உங்களை கவரும் வண்ணமாக, உங்கள் மனதை ஈர்க்கும் வண்ணமான காரியங்களை விதவிதமாக வைத்துக் கொண்டு மனுஷர்களை இங்க வாருங்க, உங்களுக்கு சந்தோஷம், இதை பாருங்க, இதை செய்யுங்க, இதை சாப்பிடுங்க, இதை குடிங்க, எல்லாம் சந்தோஷம் என்று சொல்லி அவன் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறான். நிறைய பேரு அதுதான் சந்தோஷம் என்று எண்ணிதான் இன்றைக்கு தாறுமாறான தவறான குறுக்கு வழியிலே பாவ வழியிலே போய் சந்தோஷத்தை தேடி கொண்டிருக்கிறார்கள். அதுல அவங்களுக்கு நிரந்தர சந்தோஷம் இல்லை, அவங்க நினைத்தது எதிர்பார்த்தது கிடைக்கவும் இல்லை, அதுல போய் சிக்கிக் கொள்கிறார்கள். கேட்டா என்ன சொல்றாங்க? டைம் பாஸ். கேட்டா என்ன சொல்றாங்க? ஏதாவது செய்தா ஒரு சந்தோஷம் கிடைக்கும். குடிக்கிறவங்களை கேட்டு பாருங்க, ஸ்மோக் பண்றவங்க கேட்டு பாருங்க, எதை செய்தாலும் இவையெல்லாம் தற்காலிகமானதுதான் தெரியுது. ஆனால் தற்காலிகம் என்று தெரிந்தாலும் கூட அந்த தற்காலிக சுகமாவது கிடைக்கணும்ன்ற எண்ணத்துல போய் அதிலேயே மதிமயங்கி வாழ்க்கையை வீணாக்கிறார்கள். இதுல ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், நம்ம என்ன காரணத்துக்காக அதை செய்தோமோ, என்ன காரணத்தை செய்யறோம்? சந்தோஷத்துக்காக செய்யறோம், அதாவது மகிழ்ச்சியா இருக்கும், அதை என்ஜாய் பண்ணணும், அந்த ஒரு காரணத்துக்காக தான் செய்யறோம். செய்யும் போது ஏதோ ஒரு விதமான ஒரு கிளுகிழுப்பு, ஒரு கிருகிருப்பு, ஏதோ ஒரு என்ன ஒரு எமோஷன் அவ்வளவுதான் கிடைக்குது. அதுக்கு அப்புறம் கிடைக்கிறத பத்தி வருத்தப்படுறதே கிடையாது, நினைக்கிறதும் கிடையாது. என்னது? உடலுக்கு அது தீமையானது, தீங்கானது, உடல் நலத்தை கெடுக்கக்கூடியது, உடலுக்கு கீழானதை பற்றி என்ற பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. சிந்திப்பதற்கு மட்டுமல் தொடர்ந்து அந்த சந்தோஷத்தை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது நாளடைவில் அவருடைய உடல் நலம் குன்றி போய் நோய்வாய்ப்பட்டு என்னாச்சு? வாழ்க்கையினுடைய நோக்கத்தையே இழந்து போயிடுறாங்க. வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு வாழ்வதற்காக தந்ததுதான் வாழ்க்கை. இந்த வாழுன்ற இந்த வாழ்க்கையில எப்படி வாழணும் என்கிற ஒரு வழிமுறையை தெரியாம, வகை தெரியாம இன்றைக்கு அநேகரை திசை மாறி போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகள் கூட இந்த ஒரு சிந்தை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ள முடியும். ஆமா, சந்தேகமே இல்லை. நீங்க ரட்சிக்கப்பட்டது வரவேற்க வேண்டிய விஷயம். எப்படியோ தெரியாத ஒரு ஆண்டவரை தெரிந்து கொண்டீங்க, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டாரு. எப்படியோ ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்க, ஆண்டவருக்குள்ளேயே மாறிட்டீங்க. இதெல்லாம் ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம் தான், பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஆனால் உங்களுடைய நிலைமை ஏன் ஒரு வளர்ச்சியை, முன்னேற்றத்தை அடையவில்லை என்பதை பற்றி சிந்தித்தது உண்டா என்று தான் கேட்கிறேன். இன்றைக்கு வந்தோம் என்ன சொல்றாங்க? ஏதோ வந்தோம், வந்துட்டு இருக்கிறாங்க, என்னமோ தெரியும் வந்துடுறேன் அப்படின்ற ஏனோ தானம் என்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நிறைவான மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானத்துக்குள்ள அநேகர் கடந்து போவதற்கு காரணம் என்ன என்று சொன்னாங்க. என்ன காரணம் என்று சொன்னா, வந்த உடனே எதுவும் நடந்துரும்ன்ற அந்த எண்ணத்துலதான், அந்த கான்செப்ட்ல தான் இருக்கிறாங்க. தவிர நாம அதற்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற ஒரு சிரத்தை இல்லாம இருக்கிறாங்க, ஒரு சிந்தை இல்லாம இருக்கிறாங்க. வேதத்தை வாசிக்கணும், ஜபம் பண்ணணும், ஆராதிக்கணும், ஆராதனைக்கு வரணும் என்று சொன்னா சிலருக்கு கஷ்டமா இருக்கு, கசப்பா இருக்கு, கடினமா தெரியுது. சிலருக்கு அது கட்டாயமாக தெரிகிறது. சிலருக்கு எப்படி இந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு பிள்ளைகளை நம்ம வற்புறுத்தி அனுப்புறோமோ அது போல நினைத்து ஒரு ஸ்கூல் டைப்ல வந்து போயிட்டு இருக்கிறாங்க. வரலன்னா அவரு கேட்பாரு, வரலன்னா ஏன்னு கேட்பாங்க. சரி சரி பக்கம் என்னது எப்படி போகுது பாருங்க. வரலன்னா நமக்கு ஏதாவது சோதனை வந்துடும், இந்த வாரம் ஆராதனைக்கு போகலனாக்கா ஏதாவது பிரச்சனை வந்துடும். இந்த மாதிரி அநேக காரியங்களுக்காக பயந்து கொண்டு வராங்க. சரி, நீங்க எப்பயாவது வாங்க, வந்தா நல்லதுன்னு தான் நான் அதை பத்தி நான் பேச வரல. அப்ப உடைய நோக்கம் என்னன்றதான் சொல்ல வரும். அப்புறம் உள்ளான ஒரு நோக்கத்துல ஒரு வாஞ்சையோட, ஆர்வத்தோட, ஆசையோட தேவ சமூகத்தை நம்ம ஏன் தேடல? தேவனை அறிகிற அறிவில் நம்ம இன்னும் வளரல, இதோட அவசியத்தை இன்னும் புரிஞ்சுக்கொள்ள. நான் இப்போது உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. இப்ப ஏன் ஆண்டவர் இந்த ஆராதனைக்கு வரணும், வாரத்துல ஒரு நாள் கர்த்தருக்கு கொடுக்கணும், ஓய்வு நாள்ல கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும், கர்த்தரை எப்படிலாம் ஆராதிக்கணும், இப்படிலாம் எதுக்குங்க அவர் சொல்லி வச்சிருக்காரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனா எல்லாமே உங்க நல்லதுக்கு தாங்க, எல்லாமே உங்க. அதை நம்ம நினைச்சு பாத்தீங்கன்னா அதோட முக்கியத்துவத்தை, அவசியத்தை அறிந்து அடிச்சு பிடிச்சு ஓடி வருவீங்க. இன்றைக்கு ஆராதனைக்கு வருவதற்கு சிலருக்கு வந்து கஷ்டமா இருக்குது, ஒரு சிலருக்கு கஷ்டமா இருக்குது, ஒரு சிலருக்கு அது வந்து ஒரு சலிப்போடு வராங்க, ஒரு சில பேருக்கு வந்துட்டு சீக்கிரமா எப்ப முடிப்பாங்க என்று சொல்ல நினைக்கிறாங்க, ஒரு சில பேர் வந்து நேரத்துக்கு வருவதற்கு சிரமப்படுறாங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னா உங்களுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். நான் அதை பத்தி நான் சொல்லல. பல வேலைகள் இருக்கலாம், புறப்படுற காரியங்கள் இருக்கலாம், பல அலுவல்கள் இருக்கலாம். இதெல்லாம் அவருக்கு தெரியுமா என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். நான் எதை பற்றியும் சொல்ல வரல, நான் உங்களை குறை சொல்லவும் வரல. ஆனால் நம்ம இதோட நோக்கம் என்ன, ஆண்டு எதற்காக இந்த ஒழுக்க வைத்திருக்கிறார் என்பதை நீங்க புரிந்து கொண்டீங்க என்று சொன்னா இதற்கு தான் ஒரு ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க.
கவனிங்க எப்படி நான் சொல்றேன். இப்ப ஆண்டவர் நம்ம கனி கொடுக்குறோம்னு சொல்றாரு. அதுல அந்த அன்பு பற்றி நான் சொல்ல வந்தேன். அப்ப அந்த அன்பு இருந்தாதான், நம்ம ஆண்டவர் மீது அன்பு இருந்தாதான் முதல்ல தேவ சமூகத்துக்கு வர முடியும். அப்ப அவர் மேல நமக்குள்ள ஒரு அன்பின் அடையாளம் தான் நம்ம அவர் ஆராதிக்கும் வந்திருக்கிறோம். அப்ப ஆண்டவர் ஆராதிக்கும் போது இந்த சில ஒழுங்குகளை நமக்கு சொல்லி தராரு பாருங்க. நான் சொன்னேன், நீங்க சந்தோஷமா வாழணும்னு சொன்னேன். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில சந்தோஷமா இருக்குன்னு ஆசைப்படுறோம். ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. நிறைய பேருடைய சரீரத்துல பலவீனங்கள், வியாதிகள் இருக்கிறது. கை வலி இருக்குது, கழுத்து வலி இருக்குது, முதுகு வலி இருக்குது, தலைவலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, முட்டி வலி இருக்குது, முழங்கால் வலி இருக்குது, அடிக்கிட்டே போகலாம். அல்சர் இருக்குது, வயிற்று வலி, எத்தனை வியாதிகள் இருக்குங்க. நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன், கவனிங்க. நிறைய பேர் அதை சிந்திக்கிறது இல்லை. இப்படி நம்முடைய சரீரத்துல இந்த பலவீனங்கள் வருவதற்கான காரணங்கள் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி யாரும் யோசிக்கிறதே கிடையாது. உடம்பு சரியில்லைன்னா உடனே நம்ம மருந்து தேடுறோம், மருத்துவர் உதவியை நாடுகிறோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். நான் அதை தவறு என்று, பாவம் என்று சொல்ல வரல. இதெல்லாம் உங்களுக்கு நிரந்தரமான ரெமிடி கிடையாது. நீங்கள் உதவிக்காக, ஒரு ரிலீஃபுக்காக அதோடைய சப்போர்ட்டை நீங்க தேடுவது ஒன்றும் தவறா இல்லை. ஆனால் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். உங்களுக்கு தெரியுமா அந்த வசனம்? 3 யோவான் 3ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். 3 யோவான் 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். சுகமா இருக்கும்படி. அப்ப ஆண்டவருடைய விருப்பத்தை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். பிரியமானவர்களே, யோவான் தான் எழுதுகிறாரு, ஆவியானவர் சொல்லிதான் அவர் எழுதுகிறாரு. அப்ப ஆண்டவருடைய மனசின் எண்ணங்களை அவர் பிரதிபலிக்கிறாரு. என்ன சொல்றாரு அவரு? பிரியமானவனே, ஓ ஆத்துமா வாழறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து. அப்ப ஆண்டோடைய விருப்பம் என்ன? நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து நீ நல்லா இருக்கணும்னு தான் ஆண்டு விரும்புறாரு. யோசித்து பாருங்க. ஆனா நம்ம நல்லா இல்லையே. நம்ம நிறைய காரியங்களில குறைவா இருக்கிறோமே. சில பேருக்கு சரீரத்துல ஆரோக்கியம் இல்லையே, சுகம் இல்லையே, நிறைய பேர் வியாதியோடு இருக்கிறாங்களே. நான் விசுவாசிகளுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன், உலகத்தாருக்கும் இது பொருந்தும். நான் சொல்லுற காரியங்கள் எல்லாருக்கும் உலகத்துக்கே பொருந்துற காரியம். இப்ப உள்ள உட்கார்ந்துருக்க உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. அப்ப அவங்களுக்கு இல்லையா என்று சொன்னா, ஐயோ அவங்களுக்கு உண்டுங்க. முதல்ல உங்க காரியத்தை பார்ப்போம். இந்த செய்தியை ஒருவேளை இன்றைக்கு ஆன்லைன்ல பாக்குற அவங்களுக்கும் இது பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். எல்லாருக்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டோட விருப்பம் என்ன? நீ எல்லாத்துலயும் வாழ்ந்து நல்லா இருக்கும் தான் ஆண்டோட. அப்ப நம்ம எல்லாத்தையும் நல்லா இல்லையே, காரணம் என்ன? அதுக்கான காரணத்தை நான் சொல்றேன், கவனிங்க. இந்த சரீரத்திலே இந்த நோய்கள், வியாதிகள், பலவீனங்கள் வருவதற்கான காரணம் என்ன என்பதை ஒரு ஆராய்ச்சியாளர், ஒரு டாக்டர், நம்ம சொன்னால யாரும் கேட்க மாட்டாங்க. நான் படித்த ஒரு குறிப்பிலிருந்து ஒரு காரியத்தை சொல்றேன், என்னை ரொம்ப சிந்திக்க வைத்த ஒரு காரியம். நான் இந்த காரியத்தை உங்களை போலவே சிறு வயதிலிருந்து பல இடத்துல பலர் மூலமாக கேட்டிருந்தாலும் அது என் மனசு உள்ளுக்குள்ள நான் போகவே இல்லை. எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மனசு நல்லா இருந்தா நோய் வராது. யாருக்கும் தெரியாது, அதான் மனசுதான் கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு போயிட்டோம், அவ்வளவுதான். நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, என்னதான் மருந்து கொடுத்தாலும் உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா, உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு டாக்டர் சொன்னாங்க. இது எதுக்கு வந்தவர் மாத்திரை எழுதி, மருந்து எழுதி கொடுத்து, ஊசி கொடுத்து, வீசா வாங்கிட்டு போறது விட்டு வீட்டுல ஆயிரத்திட்ட பிரச்சனை இவரே இதெல்லாம் கேட்கிறாரு. நீங்க கேட்கறீங்கன்னு சொல்லவில்லை, நான் உங்களுக்காக இப்படி கேட்கறாங்க. நான் அப்படிலாம் யோசிப்பேன். டாக்டருக்கே படிச்சுட்டு வந்திருக்காரு, மருந்து கொடுத்தா குணமாயிட போகுது, இது வீட்டு பிரச்சனைக்கு அதுக்கு சம்பந்தம், இவரு இதெல்லாம் கேட்கிறாரு. இப்படிலாம் உண்மை இல்லை. இதெல்லாம் ஒரு காலத்துல நினைச்சது உண்டு. ஆனா காலம் போக போக தான் தெரியுது அதுல இருக்கிற உண்மை என்ன என்பது. அததான் இப்ப நான் சொல்ல வந்தது. கவனிங்க. இப்ப சரீரத்துல உங்களுக்கு நோய்கள் உண்டாவதற்கான காரணமே உங்களுடைய மனசு தானா. அது எதுவா இருந்தாலும் சரி, அதெல்லாம் கிடையாதுங்க. கவனிங்க, ஆண்டவருடைய படைப்பு, ஆண்டவர் நம்மளை எப்படி படைச்சிருக்காருன்னா, நம்முடைய உடலில் இருக்கிற உறுப்புகள், அவயங்கள் எல்லாமே அவரால் உண்டாக்கப்பட்டது. அப்படி உண்டாக்கும் பொழுதே அவர் என்ன செய்திருக்காரு, அந்தந்த அவயங்களிலே ஏதாயிலும் சற்று கோளாறுகள்,
பலவீனங்கள், ஏதாவது கொஞ்சம் ரிப்பேர் சொல்ற மாதிரி ஏதாவது சரிவர இயங்கவில்லை என்று சொன்னால் அதை சரி செய்வதற்கு வேண்டிய வழிமுறையும் அவர் வைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். உடம்புல ஒரு காரியம், ஒரு கோளாறு ஏற்பட்டா அந்த கோளாறை சரி செய்வதற்கு வேண்டிய வழிமுறைகளையும் அவர் வைத்திருக்கிறார் என்று நான் சொல்ல வருகிறேன். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு கார் வாங்குறோம், நம்ம புதுசா பழசா ஒண்ணு வாங்கிடுறாங்க. அது பழுதாகல, புதுசாதான் வாங்கும் பொழுதே அவங்க கொடுக்குறாங்க, ஸ்டெப்னி கொடுக்குறான், அது என்னங்கிறது ஜாக்கி என்னென்னமோ எல்லாமே டூல்ஸே அதில் கொடுத்துடுறாங்க. என்னங்க வாங்கும் போதே அப்படி நம்ம நினைக்கிறது உண்டா? அவசரம் மாதிரி ரிப்பேர் ஆகணும், ஐயோ என்ன வேணாலும் வரும், வந்தாலும் நீ என்ன செய்யணும், பாதி வழியில நிக்காம உடனே அடுத்த வீரை மாத்துறதுக்கு எல்லா வசதியும் கொடுத்து வைக்கிறாங்க. அதே போல ஆண்டவர் நம்மை படைக்கும் பொழுதே இந்த சரீரத்துக்குள்ள என்னென்னலாம் பலவீனங்கள் வரும்ன்றது அவர் தெரிஞ்சிருந்து அந்த பலவீனங்களை நம்முடைய உடம்பு, நான் சொல்றது நீங்க இல்ல, நம்முடைய சரீரம், நம்முடைய மூளை, அதற்கு ஒரு அவர் அந்த சிஸ்டத்துல என்ன பண்ணிருக்காரு எல்லாமே. ஆமா, அவர் எல்லாத்தையும் ஆண்டவர் இப்போ உள்ள இந்த கம்ப்யூட்டர்ல இன்னும் சாஃப்ட்வேர் அந்த வேறன்றாங்க, அவர் எல்லாத்தையும் விட ஆண்டவர் பெரியவருங்க. அவர் அப்பவே எல்லா சாஃப்ட்வேர் இங்க வச்சுட்டாருங்க. என்ன நடந்தாலும் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. சில நேரங்களே பாருங்க, நீங்க சாப்பிடுற சாப்பாடு சில நேரங்களில் உங்க உடல் எடுத்துக்காது. இப்ப எடுத்துக்காத நிலையில் இருக்கும்போது அது நல்ல உணவா இல்லாமல் அது கெட்டு போனதாக இருந்து ஏதோ ஒரு காரணத்துல இருக்கும்பொழுது உங்களுக்கு என்ன 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 தோன்றுகிறது? என்ன தோன்றுகிறது? வயிற்ற பெறட்டும், பாருங்க, வயிற்ற பெறட்டும், அப்புறம் மேல அப்படியே ஏறும், அப்புறம் வாந்தி எடுக்கிற மாதிரி வரும். சரிங்களா? சில பேருக்கு வாந்தி வரும், ஒரு சில பேருக்கு பேதி வரும். ஏதாவது ஒரு வகையில நல்லா கவனிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க, ஏதாவது ஒரு வகையில அந்த உடல் என்ன செய்யுது, உள்ள இருக்கிறத அதான் பாயிண்ட் நீங்க நினைக்கணும். நம்ம ஏதோ அன்னிச்சு செய்யலாம் நினைச்சிட்டு இருக்கோம். வாந்தி வருது, ஆமா எல்லாருக்கும் வாந்தி வருது, இதுதான் இல்ல இல்ல. அப்ப ஆண்டவர் நம்ம சிருஷ்டித்தினுடைய படைப்புல உடம்புக்கு தேவையில்லாதது, உதவாததை தள்ளுறதுக்குன்னே ட்ரை பண்ணுதுங்க. அதுதான் வயிற்ற பெறட்டுறது, புரியுது அவங்களுக்கு? அதுதான் என்ன செய்யுது, குமட்டல் வருது, அதுதான் என்ன செய்யுது, வாந்தின்னு வந்து உள்ள இருக்கிறது வெளியில கொண்டு போய் தள்ளுது. எவ்வளவு அற்புதமா ஆண்டவர் செய்திருக்காரு பாருங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. இதை புரிஞ்சிக்காம உடனே டாக்டர் ஓடணும். டாக்டர் ஓட தப்புன்னு சொல்லல, நமக்கு ஒரு பயம் வந்துடுது. அவரு உடனே வந்து வாமிட்டு நிறுத்த, அதை நிறுத்தி இதை நிறுத்துன்றாரு. எதுவா இருந்தாலும் உள்ள இருக்கிறதா வெளில வந்தா கிளியர் ஆயிட்டா சரியா வச்சுங்க. இதற்கு மட்டும் நான் சொல்லவில்லை, இந்த வாந்தி பேதி மட்டும் நான் சொல்ல. இதே போல உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளிலும் என்னெல்லாம் தொந்தரவு வருதோ அதை எல்லாவற்றையும் ரெக்டிஃபை பண்ணுவதற்கு வேண்டிய சொல்யூஷனை ஆண்டவர் நம்முடைய உடம்புல வச்சுக்கிறார். கவனிங்க, இதே சொல்ற ரத்தத்துல கூட பாத்தீங்கன்னாக்க வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள்னு சொல்றாங்க. ஆமா, அது என்ன செய்வோம், இந்த ரத்தத்துக்குள்ள ஏதாவது தேவையில்லாத ஒரு கிருமி உள்ள வந்துச்சுனாக்க உடனே சண்டை போடுமா. அது நம்ம சண்டையெல்லாம் பார்க்க முடியாதுங்க. அவ்வளவு சண்டை போட்டு வெளியேற்றணும். அந்த சண்டை போடுறது நடக்கும் போதும் உடம்பு ஹீட் ஆகி ஜுரம் வந்துருதான். ஜுரம்ன்றது வியாதியே கிடையாது. இதெல்லாம் மருத்துவர்கள் சொன்ன குறிப்பிலிருந்து நான் பேசிக் கொள்றேன். இதெல்லாம் காலங்காலமாக நீங்க நெறிந்திருந்தாலும் அதனுடைய ஆழமான கருத்தை புரிந்து கொள்ளாமல் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் எங்க வரேன் அப்படின்னு சொன்னா, இது போல ஆண்டவர் நமக்கு நம்முடைய படைப்பிலே நம்முடைய அவயத்தை உறுப்புகளை என்ன செஞ்சிருக்கிறாரு, எது வந்தாலும் அதெல்லாம் சரி செய்யணும்ன்ற நோக்கத்துலதான் கொண்டு வந்திருக்காருங்க. அதனால இதெல்லாமே தானாவே சரியாகுங்க. இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இருக்கவே, இது இல்லாம நமக்கு தேவையில்லாத சில தலைவலியும் திருகுவலியும் என்ன உடம்புல சில உபத்திரங்களும் உபாதைகளும் சில உறுப்புகள் அவயங்கள் கெட்டு போகிறதையும் நாம் பார்க்கிறோம். இதற்கான காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது, இதற்கெல்லாம் காரணம் மன அழுத்தம், பிரஷர், டிப்ரெஷன். இந்த மன அழுத்தம் என்று சொல்லும் பொழுது அது சரீரத்துக்குள்ள இருக்கிற உறுப்புகளை அவயங்களை அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதான். நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்குது, இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். இங்க அடுத்து படிச்சு பாருங்க, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், அந்த இருதயத்தை ஒடுக்கும். நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். அப்ப எதற்காக ஆராதனைக்கு வருகிறோம், ஏன் ஆண்டவர் ஆராதிக்க சொல்றாரு என்று சொன்னா அது புரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்ப கர்த்தருடைய வார்த்தை, இந்த வசனம்
உங்கள் இருதயத்துக்குள்ள போகும் பொழுது அது நோய்களை குணமாக்கக்கூடியதா இருக்கு. நிறைய பேருக்கு இந்த விஷயம் புரியறதில்லை. என்னன்னா, சில வியாதியஸ்தலை நம்ம சபைக்கு கொண்டு வருகிறோம், ஜெபம் பண்ணா சரியா போகும்னு சொல்றோம். அப்படி கொண்டுட்டு வரும்போது இந்த புதுசா வர்றவங்களுக்கு இந்த காரியம் புரியாது, பழசா வர்றவங்களுக்கும் புரியறது இல்லை. அவங்களுடைய எண்ணம் எல்லாம் என்னன்னாக்கா அந்த எண்ணெய் பாட்டில தான் இருக்குதுங்க. என்னது, தேங்காய் எண்ணெய் பாட்டில தான் நினைக்கிறாங்க. முடிஞ்ச உடனே சீக்கிரமா கொண்டு வந்து நான் சொல்றேன், நீங்க செய்யுங்க, இதெல்லாம் வேதத்தின்படி உள்ள காரியம் தான். ஆனா அதை விட நீங்க முக்கியமான ஒரு காரியம் இருக்கு பாருங்க. இந்த வார்த்தை, இந்த வசனம் உங்கள் இருதயத்துக்கு உள்ளர போகுதுன்னா அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் குணமாக்கிடுங்க. ஆமாங்க, அப்படிங்களா அப்படின்னு நீங்க சொல்லி கேட்டீங்கன்னா அதற்கும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சங்கீதம் 107 அதிகாரம், சங்கீதம் 107 அதிகாரம் 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். பாருங்க, நம்ம நம்பிட்டு இருக்கிறதெல்லாம் மருந்து மாத்திரை தான். அதை உள்ள போட்டா இது ஒன்று. நான் வந்து திருப்பி சொல்றேன், நீங்க வேண்டாம்னு நான் சொல்றேன். நான் அதுக்கு எதிராக பேசுறது மட்டும் தவறா நினைக்கிறேன். நான் ஒன்று சொல்றேன், நீ என்னதான் மருந்து சாப்பிடணும், நீ என்னதான் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி, இன்னும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் பேரெல்லாம் இப்போ சொல்ல விரும்பலை. உங்களுக்கு தெரியும், நிறைய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குங்க. நீ எப்பேற்பட்ட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரிங்க, புரியுதுங்களா? ஒரு ஹாஸ்பிட்டலில் எழுதி போட்டிருக்கிறாங்க, நிறைய பேருக்கு தெரியும். சிதம்பரத்தில் இன்னைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் வெளியில் இருக்குதுங்க. மருந்து அளிப்பது மருத்துவர் பணி, குணம் அளிப்பது இறைவன் பணி. நல்ல அருமையான வார்த்தை. அவர் ஒரு இந்து மனுஷன். இது உண்மையான வார்த்தைன்னு நான் சொல்றேன். அவங்க பொதுவாக எழுதி போட்டிருக்காங்க. இப்ப இந்த வார்த்தைக்கு வாங்க, இந்த வசனத்தை பாருங்க, இப்ப சொல்லுங்க. எனவே நீங்கள் மருந்து உள்ள போட்டாலும் அது உன் உடம்புல போய் ரத்தத்துல கலந்து வேலை செய்தாதான் உன் வியாதி குணமாகும். அப்ப இதை செய்யக்கூடிய ஆற்றலையும் இது செய்ய வைக்கிறது யார்கிட்ட இருக்குது? கடவுள்கிட்ட இருக்குன்றதை மறந்துடாதீங்க. புரியுதுங்களா? இப்ப இந்த மருந்தே இல்லாம ஆண்டவர் குணமாக்க முடியும் என்பதையும் நான் நேற்று சொல்லிக்கொள்ள வர்றேன். அதுக்கு முதலாவது உங்களுடைய இருதயம் பக்குவப்படணும். ஆயத்தப்பட்டால ஒழிய நடக்காது. சில பேர் மிராக்கல் போல நடக்கின்றாங்க. அது ஆண்டவர் தன்னுடைய வல்லமை வெளிப்படுவதற்காக அந்த காரியங்களை செய்கிறார். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நமக்கு விசுவாசம் வேணும். நிறைய பேருக்கு அந்த விசுவாசம் ஏன் இல்லை? அதெல்லாம் பேசிக்கிட்டே சொல்லிக்கிட்டே போகலாம். அது ஒரு காலம், ஒரு நாள் வரும்போது அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். கவனிங்க. அப்ப இந்த வியாதிக்கான காரணங்களை பற்றி நான் இப்ப சொன்னேன். மன அழுத்தம் என்று சொன்னேன். அப்ப மனதில பலவிதமான எண்ணங்களை உங்கள் இருதயத்துக்குள்ள ஒளித்து மறைத்து வைத்துக் கொண்டு நாட்கணக்கிலே அதையே உங்க மனதில் சிந்தித்துக் கொண்டு இருக்கும் பொழுது உங்கள் சரீரத்தில் இருக்கிற அந்த உறுப்புகள் இருக்கு பாருங்க, அவயங்கள், அதை போய் அஃபெக்ட் பண்ணுது. இது நிறைய பேருக்கு தெரியவே மாட்டுது. சில பேர் ஒத்துக்கவும் மாட்டாங்க. நான் சத்தியத்தின்படி வசனத்தின்படி பேசுகிறேன். இங்க நான் வாசித்தேன், 2-3 வசனத்தை எடுத்து காமிச்சேன். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். நல்ல வார்த்தையோ, ஆமா, நிறைய வசனம் இருக்குதுங்க. ஔஷதம் கர்த்தருடைய வார்த்தை. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை இருக்குதான். ஆமா, அதுல எந்த சந்தேகமே இல்லை. அதுக்குதான் ஆராதனைக்கு வந்தா வசனத்தை கேட்கறதுக்கு சில பேருக்கு காலையே கேட்கறது இல்லை. எப்ப முடியும் பக்கத்துல, எப்ப முடியும், என்ன ஜெபம் பண்ணணும், எப்ப முடியும், நான் முட்டி வலிக்கணும் வந்து உட்காந்து முட்டியை வலிக்குது, ரொம்ப நேரமா உட்காந்துருக்கிறது, எப்ப முடியும், இது இன்னும் 10 நிமிஷம் முடிச்சுக்காரு, முடிஞ்ச உடனே இந்த எண்ணெய் பாட்டில இருந்து ஜெபம் பண்றேன். அவங்க நினைக்கிறீங்க இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை உங்க மனசுக்குள்ள, உங்க இருதயத்துக்குள்ளர கொண்டுட்டு போய் மைண்ட்ல இறக்கி வச்சுட்டு நீ எண்ணெயை தடை ஜெபம் பண்ணு, சரியா போகும். இதை கேட்கறதே கிடையாதுங்க. இப்ப நான் என்ன பேசிட்டு இருக்கணும், இது யாருக்கோ பேசுற மாதிரி, எதுக்கோ பேசிக்கிற மாதிரி, இவரு பேச வேண்டும் என் கடமைன்ற மாதிரி, அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. நான் திரும்பியும் சொல்றேன், உங்க ஆத்மா வாழ்வது போல நீங்க எல்லாவற்றையும் வாழ்ந்து நீங்க சுகமா இருக்க வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். அதுதான் ஆண்டவர் விருப்பமும் அதுதான். அப்ப ஏன் நம்மளால சுகமா இருக்க முடியல, ஏன் சந்தோஷமா இருக்க முடியல? அப்ப அவனுடைய விருப்பம் என்ன என்பதை திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு வரேன். அப்ப சந்தோஷமா இருப்பதற்கு, மகிழ்ச்சியா இருக்க முடியலையே. உங்களுக்கு வீட்டு கவலைகள், வீட்டு பிரச்சனைகள், புருஷ மனைவிகளுக்கு ஏற்படுகிற சண்டை சச்சரவுகள், பிள்ளைகளுக்குள்ள ஏற்படுகிற சமாதான குறைவுகள், இப்படி நிறைய காரியங்கள் உங்கள் இதயத்தில் அழுத்தி கொண்டிருக்கும் போது சந்தோஷம் என்பதில் போய்விடுது. உங்களுடைய ஒர்க் லோடு,
நீங்க பணிபுரிகிற இடத்துல உங்களுக்கு ஏற்பட வேலை பளுகள் இருக்கலாம். பல காரியங்களை நீங்க என்ன சொல்ல கொண்டு வருவீங்க. இப்படிலாம் இருந்தா என்னங்க பண்ண முடியும்? கீழே உள்ளவங்க சப்பார்டினேட்ல வந்து ஒத்துழைப்பு தர மாட்டாங்க, வேலையில மேல உள்ளவங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, இந்த ப்ராஜெக்ட் சீக்கிரம் முடிச்சாகணுன்றாங்க, இந்த வேலை இப்படி வாங்குறாங்க. இதுக்கு மத்தியில நீங்க எனக்கு சீக்கிரமா வரலன்னு சொல்லி கேட்குறீங்க, ஆறாவது லேட்டுன்றீங்க, ஏன் இல்லைன்னு எனக்கு கேள்வி கேட்குறீங்க, ஜெபிச்சியான்னு கேட்குறீங்க, பைபிள் படிக்கான்னு கேட்குறீங்க. எங்கெங்க அதுக்கு நேரம் இருக்குது? நிறைய பேருடைய புலம்பல். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க சொல்ற காரணங்கள் எல்லாம் உண்மை. நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லல, சாக்கு போக்கு சொல்றீங்கன்னு சொல்லல. ஆனா இதனுடைய அவசியத்தை நீங்க புரிஞ்சிக்கல. வேதத்தை ஏன் படிக்கணும், நம்ம ஏன் ஜெபம் பண்ணணும், நம்ம ஏன் ஆலயத்துக்கு வரணும், நம்மளை ஏன் ஆண்டு வர சொல்றாரு, இதெல்லாம் வந்து கட்டாயத்தின் பேர் தான் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஒழுங்கு, இது சட்டம், இது 10 கட்டளை. ஆண்டு அப்படி சொல்றாரு, போகலனாக்க சாமி குத்தம் வந்துடும், நம்ம ஆராதனைக்கு போகலனாக்க குடும்பத்துல நஷ்டம் வந்துடும், அப்படி சில பேர் பயந்துட்டு வராங்க. சரி, பயந்துட்டு அது வாங்க. ஆனா அது அல்ல. ஆண்டவர் மீது உள்ள அன்போட தேவ சமூகத்தை நீங்க வந்து பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகும். சரி, ஆண்டவர் எதற்காக உங்களை எப்படியாவது உங்களுக்கு கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி இங்க கொண்டு வராருன்னு சொன்ன பாத்தீங்களா? இப்படி கொண்டு வரும் பொழுது ஆராதனையில என்னெல்லாம் நடக்குது? ஃபர்ஸ்ட் வந்தவனே ஒரு ஜெபம் பண்றோம், அப்புறம் ஒரு பாட்டு பாடுறோம், ஒவ்வொரு காரியத்தை பார்ப்போம், பாட்டு பாடுறோம், அப்புறம் கொஞ்ச நேரம் ஆராதி வர்ஷிப் பண்றோம், அப்புறம் சாட்சி கேட்கிறோம், அப்புறம் காணிக்கை செலுத்துகிறோம், அதுக்கப்புறம் இந்த செய்தியை கேட்கிறோம், ஜெபம் பண்ணிட்டு முடிச்சுட்டு போறோம். இதுதாங்க ஆராதனையில் இருக்கிற காரியங்கள் இல்லையா? இதான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது நான் சொல்ல வரேன். இப்ப இந்த ஆராதனைக்கு நம்ம வரும் பொழுது கவனிங்க, முதலாவது ஜெபம் பண்றோம், அது நார்மல். அடுத்தது பாட்டு, ரொம்ப முக்கியமானது. என்னது? பாடல் பாடும் பொழுது கையை தட்டி நம்ம பாடுறோம் பாருங்க. கை தட்டி பாடுறது, வாயை திறந்து பாடுவது, இது நம்முடைய உடம்புல இருக்கிற நரம்புகள், நாடி நரம்புகள், ரத்த ஓட்டங்கள் எல்லாவற்றுக்கும் சென்று ஒரு புதிய புத்துணர்ச்சி தருகிறது மட்டுமில்லை. இந்த கை தட்டுற பாருங்க, 5 விரல் என்று இணையும் போது இந்த விரல் இருக்கிற இந்த நரம்பு முடிச்சுகள் எல்லாமே மூளையோட சம்பந்தப்பட்டிருக்கலாம். இது எல்லாமே மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் டாக்டர்ஸ் சொல்லும் போது தான் நமக்கு அது தெரியுது. சாதாரணமா சொல்லும் போது பிரசங்கி மாதிரி என்ன சொல்லுவாங்க, எல்லாம் கை தட்டி பாருங்கப்பா, எல்லாம் கையை தட்டணும் அப்படின்றதுதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு காரியமா போகுதுங்க. இது சயின்டிபிக்காவும் மெடிக்கலாவும் மருத்துவ ரீதியாகவும் இதுல இவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொன்னாக்க நம்மளால கை தட்டாம இருக்கவே முடியாது. அப்ப ஆராதனைக்கு வரும் பொழுது ஆண்டவர் இந்த ஒழுங்குக்குள்ளதான் கொண்டு வர்றாரு நம்மள. அப்படி கை தட்டும் போது நமக்குள்ள என்ன ஆகுது? ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது, ஒரு ஆரோக்கியம் கிடைக்குது, சரீரத்திற்கு பலவீனங்கள் நீங்க போகுது. இன்னைக்கு ஒரு கூட்டத்தை பாக்குறோம், கூட்டத்தோடு சேர்ந்து நம்ம ஆராதிக்கும் போது மனசுக்குள்ள ஒரு பரவசம், ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. வாயை திறந்து சில துதிக்கிறதே கிடையாது. வாயை திறந்து ஆண்டவர் மனசை விட்டு வாயார நம்ம துதித்து ஆராதிக்கும் பொழுது நம்மளுடைய சரீரத்துக்குள்ள அந்த மூளை, நான் சொல்றேன், சரீரத்தில் இருக்கிற எண்ணங்களை, சிந்தைகளை எல்லாவற்றிலையும் ஒரு மாற்றம், ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுகிறது. அது மட்டுமா? ஆராதிக்கும் பொழுது கையை தட்டுறது மட்டும் இல்லைங்க, பொதுவாக என்ன செய்யறோம்? ஆராதிக்கும் பொழுது கைகளை உயர்த்தி ஆராதிக்கிறோம். அப்புறம் என்ன செய்யறோம்? கைகளை அசைத்து ஆராதிச்சு. இது என்ன தெரியுமா உங்களுக்கு? இது என்னது? கர்த்தரை மகிமைப்படுத்துறது என்று நீங்க சொல்றீங்க, உண்மைதான். கர்த்தரை மகிமைப்படுத்துறது என்று எந்த விதமான மாற்றுகள்? ஆண்டவர் ஏன் கையை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்றாரு என்பது புரியுமா உங்களுக்கு? வாயால கர்த்தரை மகிமைப்படுத்த கூடாதா? சில பேர் நினைக்கிறது சொல்றது, ஏங்க சத்தமா ஜெபம் பண்ணாதான் ஆண்டு கேட்பாரு, 4 பேரும் சேவடாவே இருக்கேன், நல்லா மனசுக்குள்ள ஜெபம் பண்ண மாதிரி, இது ஏங்க காட்டு கத்தலா கத்திட்டு இருக்கிறாங்க. நம்மள சில பேர் நினைக்கிற ஆள்லாம் இருக்காங்க, இது தவக்கலாவி. இத வந்து இந்த அனுபவத்துக்குள்ள வந்தவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க, அப்பதான் புரியும். வராதவங்க எட்டரகம் இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. அதை பத்தி நமக்கு கவலையே இல்லை. ஏன் காய்ச்சி குச்சலா கத்திட்டு இருக்காங்க, பல 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 என்னங்க இது? ஒரு டீசெண்டா ஒரு அமைதியா போய் கத்தரை ஆராய்ச்சிட்டு வந்து அது எவ்வளவு அழகா இருக்கும், ஒரு அமைதியா இருக்கும். என்னங்க இது பெந்தோகோஸ்தக்காரங்களே இப்படித்தாங்க, அப்படி சில பேர் நினைக்கிறாங்க. சில பெந்தோகோஸ்தக்காரங்களே அதான் வேடிக்கை இல்லை, மற்றவங்க இல்லைங்க, சில பெந்தோகோஸ்தக்காரங்களே இப்படி இருக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு புரியல, அவங்க இதை டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இந்த நான் சொல்ற இந்த அனுபவத்தை எப்ப கிடைக்கும், எப்ப ஆராதனை ஆரம்பிக்கும், எப்ப ஆவியில நிரப்பலாம், எப்ப அபிஷேகம், அது மாதிரி தவிப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியல. அது என்னைக்காவது ஒரு நாள் தெரியும், புரியும். சரி விடுங்க. நான் சொல்ல வந்தது என்ன, நம்ம ஏன் கையை அசைக்கிறோம், ஏன் கையை உயர்த்துக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் பைபிள் எல்லாம் வசனம் இருக்குது, கைகளை உயர்த்தி ஜெபிக்கணும், பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி, இப்படிலாம் ஆண்டவர் நமக்கு அழகா எழுதி கொடுத்துருக்காருங்க. ஒரு டாக்டரை விட இன்னைக்கு நீங்க பாருங்க, நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு கை வலி கால் வலின்ட்டு போறாங்க. இப்ப ஒரு காலத்துல
உடம்பு சரியில்லைன்னு சொன்னா வீட்டுல பாட்டி தவிடு எடுத்து அடுப்புல வானல்ல சூடு பண்ணி ஒரு துணியில வச்சு ஒத்தரம் கொடுத்தாங்க. இருந்தாலும் போய் என்னது அவங்கள்ட்ட கொண்டுட்டு போய் 100 ரூபாய் 50 ரூபாயும் கொடுத்துருந்தோம். ஒரு லைட்டு மாதிரி ஒரு அயன் பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சிருப்போம். அதை எடுத்து மேலே முதுகுல எங்கேயும் ஊற்றி எடுத்து வந்துட்டாக்கா நல்லா போடும். ஆடு இப்படி போயிட்டு இருக்குங்க. ஏன் இந்த ஒத்தரம் கொடுக்கறத அவன் செஞ்சிட்டு இருக்கான். இது நமக்கு ட்ரீட்மெண்டாவே தெரியுது இல்லை நமக்கு. சூடு கொடுத்தா இல்லை, இதெல்லாம் காலம் அப்படி போய் கிடைக்கிற போய் கரண்ட் வைக்கிறாங்க. கரண்ட் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு உடம்புல எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதுக்கு அவன்கிட்ட காசை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி, அது போனா போது விடுங்க, அடுத்த காரியத்துக்கு வரேன். சில பேருங்க இந்த கை கால் வலி உள்ளவங்களுக்கெல்லாம் டாக்டர் சொல்ற அர்த்தம் அதுக்கு ஒரு தனி டாக்டரே இப்போ வந்துட்டாங்க. அதுக்கு இந்த டாக்டரே கிடையாது. இப்போ அது பிசியோதெரப்பி டாக்டர்னு ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்கு தெரியும். அவர் தான் இந்த மாதிரி செய்வாரு. அங்கே போனோம்னா கை பயிற்சி கொடுப்பாரு. இப்படி கை எப்படி தூக்கு, அப்படி ஆட்டு, அப்படி இப்படி இங்கே இப்படி மடக்கை, இப்படி மடக்கு, இப்படி 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 இது கொடுத்துட்டு 100 ரூபா ஃபீஸ். இப்போ சொல்லுங்க, இப்போ ஏங்க நம்ம ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாவே பிசியோதெரப்பி பண்ணிட்டு இருக்காருன்றான். ஒத்துக்கிறீங்களா? எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? அது தெரியலைங்க, அது தெரிய மாட்டேது. அதனாலதான் அவங்க கையை தட்டுறது கிடையாது, கையை உயர்த்துறது கிடையாது, கையை அசைக்கிறது கிடையாது. இது அவங்க சொன்னா அசைப்பாங்க. இது ஒரு டாக்டர் சீட் எழுதி கொடுத்து என்னது இந்த மாதிரி ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட போனீங்கன்னாக்கா இந்த கை கால் வலிலாம் சரியா போடுனாக்கா போக வேண்டியது. அவங்ககிட்ட ஒரு நடைக்கு குறைஞ்சபட்சம் இப்போ எவ்வளோன்னு தெரியல, நான் போனதே இல்லை. அது 100 ரூபா 50 எவ்வளோங்க, எவ்வளோன்னு தெரியலைங்க. 300 ரூபாயா? சரிங்க. இங்க பாருங்க, ஒரு நடைக்கு நீங்க எது போனாலும் சரி என்னது அவன் பாவம், அவங்க உங்க மேல ஒரு இறக்கப்பட்டு இதை நீங்க வீட்லயே செஞ்சீங்கன்னு ஒரு தடவை செஞ்சு கட்டி விட்டுறாங்க. அது சில பேர் செய்யறது கிடையாது. என்னது வீட்லயே தினமும் காலையில சாயந்தரம் என்ன செய்யுங்க இப்படிலாம் செய்யுங்கன்னா செய்யறது கிடையாது. ஆனா அவங்ககிட்ட போனா மட்டும் மடக்கிக்க வேண்டியது. இப்படிலாம் போயிட்டு இருக்குங்காரு. நம்ம ஆண்டவர் அப்பவே என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரிலாம் நீ அவங்ககிட்ட போய் நிக்காதப்பா, நீ ஞாயிற்றுக்கிழமை வாரத்துல ஒரு நாள் ஆலயத்துல வந்து உட்கார்ந்து என்ன செய்ய, கையை நல்லா தட்டு. புரியுதா? ஆராதிக்கும் போது என்ன செய்ய, கையை நல்லா உயர்த்து. இப்படிலாம் அவரு பிசியோதெரப்பி சொல்லி எழுதி வச்சிருக்காரு. அது நமக்கு தெரிய மாட்டேங்குங்க. இதெல்லாம் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் நீங்க செய்தீங்கன்னா பாருங்க, அங்க செய்தா விடுதலை கிடைக்குமா, ரிலீஃப் கிடைக்குதா, சுகம் கிடைக்குதா, அப்ப இங்க செஞ்ச அதை விட கிடைக்குமா கிடைக்காது? இப்ப சொல்லுங்க. அதனால தாங்க வியாதியா விளைவினமா சபைக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க, வந்தா மாற்றம் போதாது. நான் அதுக்கு ஆராதனைக்கு ஒண்ணு சொன்னேன். ஆராதனைக்கு வந்தது நல்லதுதான். ஆராதனைக்கு வந்து ரொம்ப மாதிரி சில பேர் உட்கார்ந்தா சொல்லுங்க இப்ப அதனால என்ன பிரயோஜனம்? அப்ப அந்த ஆராதனையில கலந்து கொண்டு கர்த்தர் சொன்னது, கர்த்தர் சொன்னாரான்னு கேள்வி கேட்பாங்க. நான் சொன்னது நம்ம கர்த்தர் சொல்லாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க தான் சொல்லுங்க. அப்ப எல்லாமே வசனத்தோட தான் நான் பேசிட்டு வரேன். சில பைபிளை படிக்கிறது கிடையாது. அதுக்கு இங்க காரணம் இருக்குங்க. பைபிளை படிச்சாதானே. ஒரு பிரதர் சொன்னாரு, பைபிள் படிக்க 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 ஐயோ இவ்வளவு விஷயம் இது இருக்குங்க, இவ்வளவு நாளா எனக்கு தெரியாம போச்சுங்க, நான் இத்தனை வருஷமா சபைக்கு வந்துட்டு இருக்கிறேன். ஆமா, அதை தானே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு தடவையாவது பைபிள் படியான நான் கெஞ்சாத கரியா சொல்றேன். ஒரு முழு பைபிளை ஆதி ஆகமத்திலிருந்து படியானா அது என்னவோ நமக்கு தேவையில்லாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்ன எழுதிருக்கு, என்ன சொல்லிருக்காரு எடுத்து பிரட்டி தான் இதை பார்த்தாதான் என்ன புரிஞ்சிடும். உங்களுக்கு லகுவான வழியை சொல்லி கொடுத்து பார்த்தேன். ஒரு நாளைக்கு ஒரு பக்கம், ஒரு அதிகாரம் படிச்சாலும் படிச்சிருக்கலாமே. இந்த சங்கீத நீதிமொழி விட்டா வேற எதுவும் படிக்க தெரியாது சில பேருக்கு. மிஞ்சி போனா புதிய ஏற்பாடு அவ்வளவுதாங்க. மற்றதெல்லாம் எங்க இருக்குன்னா போய் இன்டெக்ஸ்ல தாங்க தேடுவாங்க. ஏதாவது ஒரு புத்தகம் சொன்னாக்கா என்னது எங்கன்னா முதல்ல போய் என்னது அகராதியை பார்த்து பேஜ் நம்பர் கண்டுபிடிச்சுதான் எடுக்கிற நிலைமை. காரணம் என்ன? படிச்சு இன்னும் பழகாதுதான் காரணம். இது எங்க இருக்குன்றது தெரிஞ்சிருந்தா இந்த விஷயம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவனிங்க. சரி சரி. இப்ப ஆண்டவர் நம்ம ஆராதனைக்கு கொண்டு வந்ததுக்கான காரணத்தை நான் சொல்றேன். இப்படி ஆண்டவர் கொண்டு வந்து ஆண்டவர் ஆராதிக்க வைக்கும் போது என்ன உண்டாகுது? நமக்கு சுகம் உண்டாகுது. அதே சமயத்துல திருப்பி நான் சொன்ன சப்ஜெக்ட்ல இருக்கு பாருங்க, அன்பை பத்தி நான் சொன்னேன், கனி கொடுக்குன்றத பத்தி சொன்னேன். ஏன் ஆண்டவர் அன்பா இருக்கணும்னு சொல்றாரு என்று சொன்னா, அன்பு இல்லாததுனால, அன்பு குறையும் போதுதான் அடுத்தவங்க மீது நமக்கு என்ன வருது? வருத்தம் வருது, விரோதம் வருது, கசப்பு வருது, கோபம் வருது, எரிச்சல் வருது, பொறாமை வருது. இது எல்லாமே அன்பு இல்லாதனால வந்துச்சு. அப்ப இந்த ஒரு காரியம் இல்லாதனால இன்னைக்கு ஒண்ணு இல்லாதனால 9 வேணை வந்து உள்ள உட்கார்ந்து இருக்கு. நான் ஒரு செய்தி குறிப்பு, உண்மையான குறிப்பை நான் சொல்றேன். மனுஷனுக்கு நிறைய வியாதிகள் வருது. அதுல கேன்சர் வியாதி உங்களுக்கு தெரியும்.
அந்த கேன்சர் வியாதி வருவதற்கான ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஆராய்ச்சியாளர் சொன்னது தான் நான் சொல்றேன். அமெரிக்கால இதுக்கான ஆராய்ச்சி பண்ணதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கேன்சர் பல காரணங்கள்ல வருதுன்னு சொல்றாங்க. இது ரொம்ப நாளாக கவனிக்கப்படாத சாதாரண ஒரு கட்டி உருமாறுது அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் சொல்றாங்க. அப்படி வரும் அல்லது மரபணுகள் பல காரணங்கள் சொல்றாங்க. அதுல முக்கியமான காரணம், பல காரணங்கள்லாம் சின்ன சின்ன காரணங்கள் தான். அது பிரதானமாக அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, கோபத்தை அடக்கி வைப்பதனால கேன்சர் வியாதி உருவாகுது என்று சொல்லி ஆராய்ச்சியில சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சில இப்படி எடுத்துக்கொள்வாங்க, நல்லா சொன்னீங்க, அதனாலதாங்க கோபம் வந்ததுன்னு வச்சுங்க அடிச்சு நொறுக்கிடுவாங்க. அது எதா இருந்தாலும், சன்னலா இருந்தாலும், கதவா இருந்தாலும் சரி, கரண்டியா இருந்தாலும் சரி, சட்டியா இருந்தாலும், பானை இருந்தாலும் கேட்டு பாருங்க. எனக்கு இப்ப கேன்சரே வராதுங்க. ஐயோ அதை சொல்லலையா, கோபத்தை அடக்க கூடாதுன்றதுக்கு இப்படியா காட்ட சொல்றது. கோபம் கொண்டாலும் அப்புறம் அதை விட்டுறது. அதனால அப்ப இதாங்க இதுக்கு சொல்யூஷன் அதையும் சொல்லிடுறோம். நம்ம மனசுல கோபம் வருதுங்க, கோபம் வந்துருச்சு. இப்ப என்ன செய்யணும்? யாரு மேலேயே ஒரு கோபம் இருக்குது, வருத்தம் இருக்குது, என்ன பண்ணணும்னா இந்த கோபத்தை வச்சுக்கிட்டே இருக்க கூடாது. அப்ப என்னங்க செய்யணும்? இழுத்து வச்ச நாள் தாத்தாட்டுங்களா, அதுதாங்க செய்யணும். அதை செய்யக்கூடாதுங்களா? ஐயா அதை சொல்லலையா. கோபத்துக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு எதுவா இருந்தாலும் மனசை விட்டு வாயை விட்டு 2 பேரை கூப்பிட்டு வச்சு அதை பேசி தீர்த்தணும். புரியுதா? அதை செய்யறது இல்லை. அப்ப அதை செய்யாம இருக்கும்போது என்ன ஆகுது? மனசுல அந்த கோபம் அப்படியே இருந்துட்டு இருக்கும். அப்படியே இருக்கும்போது அந்த கோபம் என்ன ஆகுது? வைராக்கியத்தை கொண்டு வரும். புரியுதா? வைராக்கியம், அப்புறம் கசப்பு. அதுங்களா? அப்ப இதெல்லாம் உள்ளத்துல போய் இருக்கும்போது என்ன செய்யுது பாருங்க, இது மனசுல இருக்குன்னு சொன்னாங்களா, இது என்ன செய்யுது? உடம்புல இருக்கிற உறுப்புகளை கெடுத்துடுது. இந்த சிந்தைகள், இந்த மூளையில என்ன இருக்குது? மூளையில என்ன இருக்குது? மூளை இருக்குது. இந்த மூளையில இந்த சிந்தைகள் நிறைஞ்சிருக்குது. என்ன சிந்தை இருக்கு? கசப்பு, வெறுப்பு, விரோதம், வைராக்கியம், கோபம், எரிச்சல், பொறாமை எல்லாம் இங்க கிடக்குதுங்க. இப்படி இருக்கும்போது இந்த மூளையில இது நிறைஞ்சிருக்கும் பொழுது இந்த மூளை தான் நம்முடைய சரீரத்தை முழுசாக இயக்குகிறது. தெரியுங்களா? நான் பேசுறது கொண்டு மூளையினுடைய கட்டுப்பாட்டுல தான் இயங்குகிறது. இந்த கை அசைகிறது, கால் நடக்கிறது, கண்ணு பார்க்கறது, எல்லாவற்றுக்கும் கண்ட்ரோல் இங்க இருக்குங்க. அப்ப இந்த எண்ணங்கள், சிந்தைகள் மூளையில இருக்கும் பொழுது மூளை என்ன சொல்லுதுன்னா, அந்த உறுப்புகள் வேலை செய்யாத கூடாது. கசப்பு, வெறுப்பு, விரோதம், வைராக்கியம், எரிச்சல் இதெல்லாம் போய் என்ன செய்யுது? அழுத்தம் கொடுக்கும் போது அந்த சரீரம் அது ஒரு விதமான ரசாயனம் நம்முடைய மைண்ட்ல இருந்து சுரக்குது என்று சொல்றாங்க. அது உண்மை. ஒரு விதமான திரவம் சுரக்குமா இந்த மூளையில எண்ணங்கள் சிந்தைகள். அந்த திரவமாகப்பட்டது என்ன செய்யுது? அந்த சரீரத்துக்கு உறுப்புகள் உள்ளாக போகும்போது அந்த உறுப்புகளை அது சேதம் அடைய செய்யுது. உறுப்புகள் பழுதாகிறதுனால தான் நமக்கு வியாதிகள். ஹாஸ்பிட்டலில் போனாக்க நான் சொல்றேன், குணமாக்கலாம் என்னன்னு சொல்றேன். இந்த உறுப்புகளை நீங்கள் தற்காலிகமாக அந்த மருந்துகள் மூலமாக திரும்பவும் ஏதோ ஒரு வழி செய்யறீங்க. ஆனா உங்க மனசுக்குள்ளே இன்னும் அந்த வைராக்கியம், இன்னும் அந்த கோபம், இன்னும் அந்த எரிச்சல் இருந்துட்டே இருக்கும்போது திரும்பியும் இது அஃபெக்ட் ஆகும். அப்ப நிரந்தர தீர்வு எங்க இருக்கு என்று சொன்னா, ஆண்டவர்கிட்ட இருக்குது, ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்குது, ஆண்டவருடைய பாதத்தில் இருக்குது, ஆண்டவருடைய வசனத்தில் இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னிடத்துல அன்பா இருக்கிறது போல அன்பாருன்னு சொல்றது எதுக்குன்னா, உன் நல்லதுக்கு தான் சொல்றாரு, தவிர உன்னால அவன் வாழ்ந்துருவான்றதுக்காக கிடையாது. நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கோம், நம்மளாலதான் அவன் வாழ்ந்துருவான்னு. நீ நல்லா இருக்கிறதுக்கு தான் என்ன சொல்றாரு? உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறரிடத்திலே அன்பாக. வாசித்த வேத பகுதி சங்கீதம் 37 இல்லையா? சங்கீதம் 37:5 நினைக்கிறேன். 4 படிங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு. உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். பாருங்க, நிறைய பேருக்கு வேண்டுதல் இருக்குது, விண்ணப்பம் இருக்குது, தேவை இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது. நீங்க வந்திருக்க உங்க அத்தனை பேருக்கு நான் சொல்றேன், எத்தனை பேரையும் மனசுல எத்தனை காரியங்களை வேண்டிட்டு உட்காந்துருங்க. வேண்டுதல் நிறைவேறணுன்றதுக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைக்காக, உன் எதிர்காலத்துக்காக. உன் வேண்டுதல், உன் விருப்பம்லாம் நிறைவேறணும்னா என்ன செய்யணும் போட்டிருக்குது? கர்த்தரிடத்தில
கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருந்தீன்னா உன் மனசுல இருக்கிற, உன் இருதயத்தில் இருக்கிற உன் வேண்டுதல் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். கவனிங்க, திருப்பியும் அங்கேயே வர என்னது, அதானே இல்ல, இது இல்ல, மகிழ்ச்சி இல்லைன்னு தானே நானே இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறேன். மகிழ்ச்சி இல்லாததுக்கு மற்றவர்கள் காரணமா இருக்கலாம், அதுக்கு ஆண்டவர் காரணம் கிடையாது. யார் இடத்துல மகிழ்ச்சியா இருக்கணும்? கர்த்தர் என்ன செய்தார் உனக்கு, அது சொல்லுங்க பார்ப்போம். ஒருவேளை மற்ற மனிதர்களாலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், துன்பப்படுத்தப்பட்டிருக்கலாம், உங்களை காயப்படுத்திருக்கலாம், உங்களை வருத்தப்படுத்திருக்கலாம், புரியுங்களா, உங்களை கேவலம் அவமானப்படுத்திருக்கலாம், அதனால உங்க மனசு வேதனைப்பட்டிருக்கும். ஓகே, நான் சொல்றது கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? அவர் ஒண்ணுமே செய்யலையே. அவர்கிட்ட என்ன உங்களுக்கு கோபம்? அவர் மேல என்ன உங்களுக்கு கோபம்னு கேட்கிறேன். உங்களுக்கு கோபம் நான் சொல்லவில்லை, வருத்தம் இருக்குதா, கோபம் இருக்குதா? இல்ல, அப்ப அவர்கிட்ட மனுஷன் இருங்க. சொல்லுங்க. இன்னொரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. யோபு சொல்றாரு பாருங்க. யோபு யோபு 22ஆம் அதிகாரம் 21வது வசனம். 22, 21. யோபு, நீர் அவரோட பழகி சமாதானமாய் இரும், அதனால் உமக்கு நன்மை வரும். நீ ஆண்டவரோட பழகி சமாதானமா இருந்தீங்கன்னா உனக்கு என்ன உண்டாகும்? உனக்கு நன்மை வேணும்னா ஆண்டவர்கிட்ட பழகத்தான் நம்ம ஆலயத்துக்கு வரோம், ஆராதனைக்கு. அதுதான் அவரோட அடையாளம். இது ஆராதனைக்கு எதுக்கு வரோம் நினைக்கிறாங்க. நானே பேசிட்டு இருக்கிறேன், நான் பேசல, ஆவியானவர் பேசுகிறார். ஆவியானவர் என்னை பேசும்படி சொல்லுகிறார். ஆவியானவர் எனக்குள்ள இந்த வார்த்தையை கொடுத்து ஜனங்களுக்கு சொல்லுன்றாரு. அவர் வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். சிலருக்கு ஏகால கோபம், சீக்கிரம் பிடிக்க மாட்டாரு. அவர் சொல்றத நான் செய்கிறேன். அவருடைய வேலைக்காரன் நான். அப்ப அவருடைய வார்த்தைக்கு நம்ம எதிர்த்து நிக்கிறோம்னு சொன்னா, அவருடைய வார்த்தையை நம்ம புறக்கணிக்கிறோம்னு சொன்னா, அவருடைய வார்த்தையை கேட்காத எப்படி செவியை அடைத்துக்கிறோம்னு சொன்னா சமாதானம் எங்கெங்க கிடைக்கும் உங்களுக்கு? சிலர் நினைக்கிறாங்க, என்ன இது பைபிள் தெரியாது எங்களுக்கு, யோபு தெரியாதா? எல்லாம் தெரியும், உங்களுக்கு தெரியாதுன்னு யார் சொன்னா? ஏற்று போய் படிச்சோம், படிங்க, யார் வானாங்க? நான் தான் படிக்கணும்னு நான் சொல்றேன். ஆனா புரியுமா? அப்ப இந்த காரியங்களை உங்களுக்கு எடுத்து உரைக்கும்படியாக ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் இந்த ஆராதனையுடைய ஒரு பங்கு என்பதை மறந்துடாதீங்க. அப்ப இதெல்லாம் உங்க நன்மைக்காகவே ஆண்டவர் செய்கிறார். நான் திரும்ப வருகிறேன், நம்ம கனி கொடுக்கணும்னு நான் சொன்னேன். அப்ப அன்பு என்கிற இந்த கனியை நம்ம ஏன் கொடுக்கணும் என்று சொன்னா, நான் முதலே சொன்னேன், உங்களுக்காக, உங்க நன்மைக்காக, உங்க நல்லதுக்காக, உங்க குடும்ப நன்மைக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு அன்பா இருன்றாரு. நம்ம அதை என்ன நினைக்கிறோம்? இது அந்நிய காரியமா நினைக்கிறோம். அவங்கள்ட்ட போய் நான் என்ன அன்பா இருக்கணும், நான் எதுக்கு அன்பா இருக்கணும், என்னை எதுக்கு ஆண்டவர் வற்புறுத்துறாரு, என்னையே கட்டாயப்படுத்தி அன்பா இருன்றாரு. எனக்கு முடிஞ்சவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட என்னால முடிஞ்ச வரைக்கும் அன்பா இருந்துட்டு போறேன், என்ன ஒரு கட்டாயப்படுத்தக்கூடாது, நான் வேணா ஆண்டவர்கிட்ட அன்பா இருந்துக்கிறேன், இப்படிலாம் சில பேர் பேசுவாங்க. ஆண்டவர் தான் சொல்றாரு, அவர்கிட்ட அன்பா இருந்தா மட்டும் போதாது. என்ன சொல்றாரு? மற்றவரிடத்திலும் அன்பா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னா, அவர் மற்றவர்கள் மீது உள்ள அக்கறையினாலே, கரிசனையினாலே மட்டும் அல்ல. ஆண்டவர் மற்றவர்கள் மீது அவ்வளவு அக்கறை வச்சுக்காருன்னா, இன்னும் ஆண்டவர் உங்கள் மீது, உன் மீது தான் தனிப்பட்ட கவனத்தையும் அக்கறையும் வைத்திருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. உன் சத்துருவை நேசின்றாரு. அப்பனா சத்ருவுக்காக ஆண்டவர் பரிந்து பேசி கொண்டு வருகிறாரா? அவனுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு பரிந்து பேசுறது சப்போர்ட்டுக்கு வராரா? ஆண்டவர் நம்மளாம் ஆண்டவர் நம்ம வணங்கிட்டு வந்துருக்கிறோம். ஆண்டவர்னு யாருன்னு தெரியல, ஆண்டவரே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அவனுகிட்ட போய் சமாதானமா இருந்தாரு. என்ன அந்த ஆண்டவருக்கு இது கூட தெரிய மாட்டேது. எப்படி? அப்ப ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னு சில நினைக்கிறாங்கன்னா, அவன் மேல இன்னும் இறக்கப்படுற மாதிரியும். நம்ம ஆண்டவரே கதியை கிடக்கிறோம், வாரம் வாரம் வந்து உண்டு நம்ம அவர் பார்த்துட்டு விழுந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நமக்கு ஒண்ணும் செய்ய மாட்டாரு. அவன் வந்து குடிச்சு வெறிச்சு போயிட்டு இருக்கிறான். அவன் வந்து எல்லாரும் அடிச்சு உடைச்சிட்டு நிக்கிறான். அவன் ஒரு விரோதியா இருக்க, ஊரை அடிச்சு உலையில போட்டுட்டு உட்காந்துருக்கான். என்ன செய்யணுமா? சத்துருவ சத்தியம், இது என்ன உபதேசம், வினோதமா இருக்கு அப்படி நீங்க நினைக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், நான் கூட ஆரம்பத்துல அப்படி நினைச்சேன். நீங்க நினைச்சது நான் எப்படி பேசுறேன்னா, நான் ஒரு சாதாரண சராசரி விசுவாசியா இருக்கும் போது இந்த காரியங்கள் என் அறிவுக்கு எட்டாமதா இருந்துச்சு.
இப்படி சொல்றாரு, ஏன் இப்படி சொல்றாரு? சரி, நம்ம நேசிக்காம கம்முன்னு விட்டுட்டாலே பரவாயில்லையே. அதைதான் நான் கேட்கிறேன். நம்ம ஒன்றும் சண்டைக்கு போல, வம்புக்கு போல, வழக்குக்கு போலங்க, நம்ம உதவி போலாமே அப்படின்னாக்கா ஆண்டவர் இல்ல 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 இல்ல, நீ அவங்கள்ட்ட சமாதானமா இருக்க. அதுதான் எனக்கு பிடிக்காம இருந்துச்சு. இப்பதான் புரியுது, ஆண்டவர் அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இல்ல, நீ நல்லா இருக்கு. அப்படியா? இந்த உண்மை புரியாதனாலதான் நாம அதுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். அதுக்கு ஒப்பு கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. அதை ஏற்றுக்கொள்ள நம்மளால முடியல, அதை கிரகித்துக் கொள்ள முடியல. அதை நம்ம ஏதோ ஒரு வித்தியாசமா நினைக்கிறோம். இதுக்கெல்லாம் ஆவியானுடைய உதவி ஒத்தாசை இருந்தா மட்டும்தான் புரியும். இப்ப நான் சொல்லும் போது இது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்கன்னு எனக்கு தெரியல. யோசித்து பாருங்க. அப்படி இதுல மறைந்திருக்கிற ஆழமான கருத்து என்னன்னா, ஆண்டவர் ஏன் அன்பாருன்னாக்க அவனுக்கு அன்பு இல்லாம கிடக்குறான் அப்படிலாம் கிடையாது. நீ சந்தோஷமா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நீ ஆரோக்கியமா இருக்கணும், நீ சுகமா இருக்கணும்ன்றதான் ஆண்டவர் விருப்பம். இருக்கணும் விரும்புறியா? இந்த வசனத்தை கை கொள்ளு. ஆண்டவர் சொல்றது கீழ்ப்படிஞ்ச நட, சந்தோஷமா இருக்கலாம். நோ டென்ஷன். நீங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு டென்ஷன் வருது இல்ல, மனசு பதக்கிது இல்ல, பதறது இல்ல, திகில் வருது இல்ல, ராத்திரி படுத்தா தூக்கம் வரல தானே, மனசு எத்தனையோ காரியங்கள் நினைச்சு சங்கடப்படுது தானே, சஞ்சலப்படுது தானே. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொல்லி கேட்டா, நம்ம உள்ளத்துல நமக்கு அறியாமல் உள்ளுக்குள்ள மறைஞ்சி கிடக்கிற சுயம், சுய எண்ணங்கள், கசப்பு, வைராக்கியம், வீம்பு, அநேக காரியங்கள் உள்ளுக்குள்ள கடந்துருங்க. அன்பு இருந்ததுன்னா, தேவ அன்பு நமக்குள்ள இருந்ததுன்னு சொன்னா என்னது, அதெல்லாம் அப்படி என்ன சொல்லுவாங்க, மழை போல வந்தாலும் பனி போலன்ற மாதிரி அப்படியே மறைஞ்சு போயிடும். அப்படியே மறைஞ்சு போயிடும். இப்ப நான் சொல்றேன் இந்த சத்தியம், இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை கேட்கும் போது இன்னும் சிலருடைய மனதில் எழுப்புகிற எண்ணம் என்னன்னா, பொதுவாக மனுஷர்கள் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நிறைய பேர் வாழ விரும்புறாங்க. மற்றவங்க பாராட்டணும், மற்றவங்க பார்த்து நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லணும், நம்மள ஓஹோன்னு சொல்லணும், ஆகான்னு சொல்லணும், மூக்குல விரல வச்சுக்கணும், ஆணு வாயை பழக்கணும், அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நிறைய பேர் நிறைய காரியங்கள் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நான் சொல்றேன், உங்களோட வாழ்க்கையிலே சந்தோஷம், சமாதானம் குறைவதற்கான காரணத்தை நான் சொல்லி கொண்டு வருவேன். எதற்க காரணம் என்ன தெரியுமா? அநேகர் மனுஷன் மெச்சிக்கணும், உலகம் மெச்சிக்கணும், ஊர் மெச்சிக்கணும், ஊர்ல உள்ளவங்களாம் ஆண் வாயப்படத்துன்னு சொல்லணுன்றதுக்காகவே கடனை உடனே வாங்கியது, கஷ்டப்பட்டாது, வட்டிக்காது வாங்கி காரை தான் பூன்னு நட்டிட்டு அப்புறம் தள்ள கை சுகாது. இது எதுக்கு? இது ஊர் மெச்சிக்க. இது கேட்ட என்ன சொல்றோம், ஏங்க அப்படி செய்தாதாங்க 4 பேர் நம்மள பெரிய மனுஷனா நினைக்கிறாங்க, பெரிய ஆளா நினைக்கிறாங்க, அப்படி செய்தாதாங்க நம்மள எல்லாம் வேணும். இதெல்லாம் அப்படின்னு அப்ப நீ யாரு நினைக்கணும்னு விரும்புற? உன்னை சுற்றி உள்ள மனுஷர்கள் உன்னை புகழணும், உன்னை பாராட்டணும், உன்னை மெச்சிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமாங்க, எல்லாருக்கும் அப்படிதாங்க இருக்குதுன்னு நீங்க சொல்லுவீங்க. நான் சொல்றேன், ஒரு நல்ல தேவ மனுஷன், ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம் அழகு என்ன தெரியுமா? நீங்க மனுஷன் மெச்சிக்கிறதுக்காக வாழறது வாழ்க்கை கிடையாது. கர்த்தர் மெச்சிக்கொள்ளும்படி நீ வாழணும். அதுதான் ஒரு உண்மையான தேவ மனுஷனுடைய வாழ்க்கை. எத்தனை பேருக்கு அந்த எண்ணம், அந்த சிந்தை, வாஞ்சி, அந்த ஒரு தீவிரம் இருக்கிறது? நிறைய பேரு கர்த்தரை பாக்குறது கிடையாது, கர்த்தரை பிரியப்படுத்துறது கிடையாது, கர்த்தர் என்ன நினைப்பாருன்றதையும் நினைக்கிறது கிடையாது, கர்த்தர் பாராட்டணும்ன்றதையும் விரும்புறது கிடையாது. அவரு பாராட்டிட்டோம், 4 பேர் நம்மளை பாராட்டணும், 4 பேர் நம்மளை மெச்சிக்கணும். இதுதான் காண்கிற உலகத்திலே காண்கிற மனிதர்கள் பாராட்டதான் விரும்புறாங்க. இதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு நல்ல ஆவிக்குரியனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, கர்த்தரால் நாம் புகழப்படணும், கர்த்தரால் நாம் பாராட்டப்படணும்ன்ற எண்ணத்தோடு நீங்க வாழ்ந்தீங்கன்னா உன் மனசுல என்ன வராது? கசப்பு வராது, வைராக்கியம் வராது, கோபம் வராது, பொறாமை வராது, எரிச்சல் வராது, எதுவுமே வராது. மனசு நிம்மதியா இருக்கும். கவனிங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை போல வாழணும், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை போல இருக்கணும்னு ஆசைப்படும் பொழுதுதான் என்ன ஆகுது? கடன் வாங்க வேண்டியது, குறுக்கு வழியில போய் பொருள் சம்பாதிக்க வேண்டியதா இருக்குது, பொய் சொல்ல வேண்டி இருக்குது, ஏமாற்ற வேண்டி இருக்குது. அவங்க மெச்சிக்கிறதுக்காக ஒரு காரியத்தை செய்ய போய் நம்ம கடனாளி ஆகி நின்று போகும்போது என்ன ஆகுது? டென்ஷன் ஆகுது, கடனை அடைக்க முடியும் போது எரிச்சல் வருது, அப்புறம் நம்ம பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்துல பல காரியங்கள் செய்ய வேண்டி வருகிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மற்றவங்க மெச்சிக்கணுன்றதுக்காக தான். நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு செய்யணுன்ற எண்ணம் ஏன் வரமாட்டேது? அவங்க அப்படி சொல்லுவாங்க, இவங்க இப்படி சொல்லுவாங்க, யாராவது இதை சொல்ல. கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன்.
பாருங்க, ஒரு நல்ல ஆவிக்குரிய தேவ மனுஷனுடைய அழகு எதுல இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மனுஷன் புகழ்ச்சி விரும்ப மாட்டாங்க. மனுஷரால் புகழப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும் என்று விரும்புறவன் ஒரு தேவ மனுஷனுக்கு அழகு அல்ல. கர்த்தர் உங்களை பாராட்டணும், கர்த்தர் புகழும்படி பாராட்டும்படி வாழணுங்க உங்க வாழ்க்கை. அததான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு எத்தனை பேருக்கு ஆர்வம் ஆசை இருக்குதுன்னு சொன்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம். 4 பேரை நான் மதிக்கணும், 4 பேரை என்னை மெச்சிக்கணும். நான் ஒண்ணு சொல்றேன், கர்த்தரால் நீங்கள் புகழப்படும் பொழுது மனுஷர் நிச்சயமா உங்களை புகழ்வாங்க. ஆனா நீ மனுஷனுடைய புகழ்ச்சியை தேடி மனுஷனுடைய புகழ்ச்சிக்கும் பாராட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த பாராட்டு போதும் நினைக்கும் போது கர்த்தருடைய பாராட்டு நீ பெற முடியாது. அதே சமயம் கர்த்தர் உன்னை பாராட்டும் பட்சத்துல கட்டாயம் நிச்சயம் மனுஷர்களும் பாராட்டுவாங்க, அதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆனா இன்றைக்கு அநேகர் தலைக்கீழ போகுதுங்க. மனுஷன் பாராட்டணும், ஊர் மெச்சிக்கணும், ஊர்ல உள்ளவங்க தான் நம்ம காரியத்தை பத்தி பெருசா பேசணும், ஆடம்பரமா சில காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்க. யாரு உத்தமனா? கர்த்தரால் புகழப்படுகிறவனே. ஆமா, நான் வாசிக்க நேரம் இல்லை. கர்த்தரால் புகழப்பட்டவர்கள், கர்த்தரால் பாராட்டப்பட்டவர்கள் வேதத்தில் சிலர் உண்டுங்க. ஆண்டவர் மோசையை பற்றி சொல்றாரு, இவனை போல பூமியில சாந்த குணம் உள்ளவன் உண்மை உள்ளவன், தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஆண்டவரால பாராட்டு பெற்ற ஒரு மோசே. அதே போல யோபை பத்தி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் சாத்தான்ட்ட, இந்த பூமியில இவனை போல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்பட இவனை போல யாருமே இல்லைன்ற பாராட்டு. தாவீதை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன். இப்படி நிறைய பேரை பத்தி ஆண்டவர் பாராட்டு. இவங்கெல்லாம் ஆண்டவருடைய பாராட்டை பெற வேண்டும் என்பதற்காக வாழல, ஆண்டவருக்காக வாழ்ந்ததுனால ஆண்டவர்கள் பாராட்டினாரு. அவங்களுக்கு எதிராக மனிதர்கள் பேசினார்கள், மோசையை குறித்து பேசினார்கள். மோசை என்ன பண்ணான்? உங்குப்புற வந்து தேவ சமுத்திரம் விழுந்தான். அப்பதான் ஆண்டவருக்கு கோபம் வந்து மோசையை பாராட்டுறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், மனிதர்கள் உங்களை பற்றி என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் ஏசலாம், ஏதாவது பேசிட்டு போறாங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் உங்களை மெச்சிக்கிறாரா, கர்த்தர் உங்களை பாராட்டுறாருன்றது பாருங்க. பின்னால உள்ளவங்க, ஊர்ல உள்ளவங்க ஏதாவது சொல்லிட்டு போடுங்க, மோசையை பற்றி எப்படி பேசினாங்க, யாராரை பத்தி எல்லாம் பேசினாங்க. தாவீதை பற்றி இப்படி பேசலாம், சீமையை யோசித்து பாருங்க. கர்த்தரால் பாராட்டப்பட்டவன். எனவே நம்ம வாழ்க்கைகளின் லக்கு, நோக்கம், லட்சியம் என்னவா இருக்குன்னா, நம்ம கர்த்தரால புகழப்படணும், கர்த்தர் நம்மளை பாராட்டணுன்ற எண்ணத்தோடு வாழ்க்கையை நீங்க நடத்திட்டு போனீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை சமாதானமா இருக்கும். இன்றைக்கு அவங்க மெச்சிக்கணும், இவங்க மெச்சிக்கணும், இவங்க தப்பா நினைச்சிருவாங்க, நம்ம கேவலமா நினைச்சிருவாங்க, நம்ம குறைச்சலா நினைச்சிருவாங்க, இந்த காரியம் செய்யலன்னா, இந்த ஃபங்க்ஷன் நடத்தலன்னா இப்படி நினைச்சிருவாங்க, தாலி கட்டலன்னா அப்படி நினைச்சிருவாங்க. இதெல்லாம் மனுஷனை பிரியப்படுத்துகிற காரியங்கள். இதனால உனக்கு என்ன வந்து சஞ்சலம் தான் வருது. அவன் வாழ்க்கையில சமாதானத்தை எழுந்து போகிறேன். இது ஏன் நம்ம இந்த காரியத்தை செய்யறோம்னு தான் திருப்பி நான் கொண்டு வரேன். கனி கொடுக்கிற வாழ்க்கையை பத்தி நான் சொல்லிட்டு வந்தேன். அந்த அன்பு என்கிற கனிக்குள்ள என்னெல்லாம் இருக்குது, அன்பு என்கிற கனிக்குள்ள என்னெல்லாம் இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷம் இப்ப எடுத்த வேத வதிக்கு வருவோம், நான் முடிக்கிறேன். ஆனா செய்தி முடியல, ஆனா நான் இன்றைக்கு இதோட நான் முடிச்சுக்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரத்துல நான் வாசிச்சோம், எடுங்க. இரண்டாவது வசனம், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதிகமான கனிகளை கொடுக்கும்படி ஆண்டவர் சுத்தம் பண்றாரு. அதுக்கு என்ன செய்யறாரு அப்படி தொடர்ந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே அப்ப ஆண்டவர் இன்றைக்கு இந்த சத்தியத்தின் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாக, இந்த உபதேசத்தின் மூலமாக உங்களை சுத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். என்னத்துக்காக? கனி கொடுக்கணும். நீங்க கனி கொடுக்கணும். அப்ப இந்த வசனத்தை இப்ப நீங்க கேட்டு உள்ளுக்குள்ள கேட்டு இருந்தீங்கன்னா நீங்க சுத்தமாவீங்க. தொடர்ந்து படிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல. கனி கொடுக்கணும் தான், ஆனா நீங்களா கனி கொடுக்க முடியாது, தானா நீங்க செய்ய முடியாது. நீங்களும் என்னில்
நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க அப்ப மாட்டீர்கள். ஆண்டவருடைய சத்தியத்துல, வார்த்தையில, வசனத்துல நிலைச்சிருக்காவிட்டா நீங்க கனி கொடுக்க முடியாது. அடுத்தது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். பாத்தீங்களா? மிகுந்த கனியை கொடுக்கணும்னு சொன்னா அவருடைய சத்தியத்துல உபதேசம் நிலைச்சிருக்கணும். அப்புறம் இல்லையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவருடைய ஒத்தாசை இல்லாம, உதவி இல்லாம உங்களால எதுவுமே செய்ய முடியாது. அதனாலதான் நம்ம தேவ சமூகத்துக்கு வரோம், ஆராதனைக்கு வரோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், அவருடைய வசனத்தை எதுக்கு கேட்கிறோம்? அந்த வசனத்தை கேட்பதன் மூலமாக தான் நீங்க சுத்தமாக முடியும். நான் சொன்ன இந்த உபதேசத்தினாலே நீங்க சுத்தமானீர்கள் என்று இயேசு சொல்றாரு பாருங்க. அப்போ ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்துல வந்து அவருடைய உபதேசத்தை கேட்பதனாலதான் நீங்க சுத்தமாக முடியும். இதை நம்ம புறக்கணிக்க கூடாது. சிலர் இதை அவாய்ட் பண்ணுவாங்க. அவாய்ட் பண்றதா என்ன? 2000 பையன் சுருக்கமா சொல்லி முடிக்க கூடாதா? என்ன பண்றதுன்னு சுருக்கமா சொல்லுதான் நினைச்சு வந்தேன். ஆனா அவசியமானதை என்ன செய்ய வேண்டியது? சில காரியங்களை கேட்க வேண்டியது கேட்டுதான் அவனும், சொல்ல வேண்டியது சொல்லிதான் ஆகணும். படிங்க. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நிறைய பேர் நிறைய எதிர்பார்ப்போடு தானே வந்திருக்கீங்க. ஆண்டவரிடத்துல எதையாவது பெற்றுக்கொள்ளணும், கேட்கணும், வாங்கணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுன்ற எண்ணத்துல தானே நம்ம இருக்கிறோம். என்ன போட்டிருக்குது? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்க கேட்டுக்கொள்றது எதுவோ அது. அப்ப நீங்க கேட்கிற காரியம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னா, நீங்க வேண்டிக்கிற காரியம், நீங்க வேண்டுற காரியம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னா அவரோட வார்த்தை உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கணும். அப்ப அந்த ஆராதனையில மிக முக்கியமான பகுதி என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகும்போது, நான் ஏற்கனவே சொன்னேன், வசனத்தை அனுப்பி என்ன செய்யறாரு? அவரு குணமாக்குகிறார். அங்க ஒரு பார்த்தோம், நல் வார்த்தையோ உங்க இருதயத்தை என்ன செய்யும் பார்த்தோம்? மகிழ்ச்சி ஆக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அது உங்கள் உடலுக்கு ஆரோக்கியமா? அவைகளை கண்டு நீதிமொழி இருக்குது, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று இருக்கிறது. எவைகளை கண்டுபிடிக்கிறது? இந்த வார்த்தை, இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் போது, படிக்கும் பொழுது உங்க உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியம். அதனாலதான் நாங்க வியாதியஸ்தருக்கு சொல்றோம், வியாதியா இருக்கணும்னு சொல்றோம், வசனத்தை படிங்கன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்க, என்னங்க இதை படிச்சு நமக்கு என்ன ஆக வேண்டியிருக்குது? மாத்திரன்னா அவங்க வேலைக்கு 3 போட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இதை படிக்கணும். நான் சொல்றேன், இதுதாங்க மாத்திரை, இதுதான் வசனம் தான் மாத்திரை. அந்த மாத்திரையும் போடுங்க. ஆனா இந்த மாத்திரை வேலை செய்யறது போல அந்த மாத்திரை வேலை செய்யாது. புரியுதுங்களா? தினமும் வேதம் வாசிக்கணும். அப்ப ஆண்டவர் ஏன் இதெல்லாம் ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வராரு? நீங்க இதெல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் என்ன பண்றாரு? அவர் ஒழுங்கு கொண்டுட்டு வந்துதான் ஆலயத்துக்கு வரணும், ஆராதனைக்கு வரணும், ஞாயிற்றுக்கிழமை அந்த நாளை ஒதுக்கணும், ஒரு வேலையும் செய்யக்கூடாது. எவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்றாரு பாருங்க. நம்ம எல்லாத்தையும் காத்துல விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? 1 மணி நேரத்துல ஆராதனை முடிச்சிருவீங்களா? 1/2 மணி நேரத்துல முடிச்சிருவீங்களா? 3/4 மணி நேரத்துல நாங்க போயிடலாமா? கர்த்தருக்குடைய நாளை கர்த்தருக்குன்னு கொடுக்க மனசு இல்லை. கர்த்தர் கொடுத்த நாள் அது. இந்த உலகம் யாருக்கு? கர்த்தர் கொடுத்தது. வாழ்க்கை யாரு? கர்த்தர் கொடுத்தது. உன மனுஷனாக உண்டாக்குனது யாரு? எல்லாமே கர்த்தர் கொடுத்ததுயா. ஆனா கர்த்தருக்குன்றது நாளையும் நேரத்தையும் கொடுக்கறதுக்கு மனசு வரல. நம்ம கேட்டா, எனக்கு என்னங்க இது உங்களுக்கு புரிய மாட்டேது சொன்னா? யாருக்கு? எனக்கு புரிய மாட்டேதுங்க. எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? எவ்வளவு வேலை இருக்குங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்குன்னா போய் சீக்கிரமா இந்த வேலையெல்லாம் பாக்குறது இல்லையா? நான் சொல்றேன், நீ எந்த வேலையை வேணாலும் பாரு. அந்த வேலையை முதல்ல நீ எதுக்கு பாக்குற? இந்த உலகத்துல வாழ. அப்ப வாழ்க்கையில நோக்கம் என்ன? வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? உன வாழ வச்சது யாரு? உனக்கு வாழ்க்கையை கொடுத்தது யாரு? இதுக்காக வாழறோம். வாழ்க்கைன்னா என்ன? இதான் வாழ்க்கையா? அப்ப வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை வாழ தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க நிறைய பேர். அதனாலதான் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களை அழகாக வாழ வைத்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆண்டவர் தான் உலகத்தை படைத்தார், ஆண்டவர் தான் மனுஷனை படைத்தார், ஆண்டவர் தான் உனக்கு வாழ்க்கை துணை ஏற்படுத்தி கொடுத்தார். மனுஷன் தனியமையா இருப்பது நல்லது என்று சொல்லி ஆண்டவர் தான் உனக்கு குடும்பத்தை கொடுத்தார், ஆண்டவர் தான் உனக்கு பிள்ளையை கொடுத்தார், ஆண்டவர் தான் உனக்கு வேலையை கொடுத்தார். எல்லாத்தையும் அவரு கொடுத்தது வாங்கிட்டு அவருக்கு நேரம் உள்ளனா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ற விஷயமா நினைக்கிறேன்.
எல்லாமே அவருக்கு கொடுத்தது, அவர்கிட்ட வாங்கிட்டு அவர்கிட்ட நம்ம போக காட்டுறது எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கு. இதெல்லாம் நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்களா? யார் அவர் புரிஞ்சுக்கலையா? அதெல்லாம் அவர் புரிஞ்சுப்பாரு. அவ்வளவு அவர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. அவரு எங்க அட்ஜஸ்ட் பண்றது? அப்ப நம்ம கட்டளையை பிரமாணம் அதெல்லாம் கட்டளை இருக்குது எங்களுக்கு தெரியுதுங்க. யாருக்கு தான் தெரியாது? 10 கற்பனை நாங்களாம் பிறக்கும் போதே படிச்சுட்டு தாங்க வந்திருக்கோம். 10 கற்பனைலாம் 10 கற்பனை ஒப்பிச்சாதான் என்னது நல்ல என்னங்குது புது நன்மை. அது அதை ஒப்பிச்சாதான் புது நன்மையை கொடுப்பாங்க. நிறைய பேர் ஒப்பிக்கிறாங்க, ஆனா என்னன்னு தெரிய மாட்டேங்குங்க. அவங்க நான் திருப்பி நைஸா கேட்பேன், அது என்ன திருப்பி சொல்ல சொல்லி சில பேர் என்னட்ட மாட்டுவாங்க. என்னங்க அப்படின்னு. அது ஒண்ணும் இல்லை, அது உண்மை வாங்குறதுக்கு ஒப்பிக்கிறோம் ஒப்பிச்சோம் அப்படிங்க இப்படி சமாளிச்சுட்டு போயிடுறாங்க. எதுக்கு ஒண்ணு படிக்க சொல்றாங்க இதெல்லாம்? அப்ப அந்த வார்த்தையை மறந்துடுறோம், வசனத்தை மறந்துடுறோம், கட்டளையை மறந்துடுறோம், கட்டளை மீறுறோம், கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டோம். உங்க இஷ்டத்துக்கு நீங்க வாழ்வீங்க, கடவுள் வந்து உங்க ஆசீர்வதிச்சிடணும். என்ன இது தெரியல எனக்கு. எப்படி உனக்கு நம்மளை ஆசீர்வதிப்பார்? ஆசீர்வதிக்காம இல்லை, இப்ப இவங்களை ஆசீர்வதிச்சுட்டு தான் இருக்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? இதுவல்ல ஆசீர்வாதம். சரிதா? ஏதோ இந்த உலகத்துல நீ உயிர் வாழ்வதற்காக உனக்கு ஆண்டவரும் அப்பப்ப உனக்கு தேவை அடிப்படை தேவையை கொடுத்து உனக்கு சொல்ல வச்சிருக்காரு. சரிதா? வாழ்க்கைன்றது இது அல்ல. ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டோடைய சித்தப்படி வாழணும், ஆண்டோடைய பிரியத்துக்காக வாழணும். சிலர் நினைப்பாங்க, எத்தனையோ பேர் வந்து நீங்க சொல்றீங்க, நாங்களாவது சபைக்கு வந்திருக்கிறோம், 10 மணியோ 11 மணிக்காவது உருண்டு அடிச்சு உருண்டு போயிருந்து நாங்க நிக்கிறோம். எத்தனை பேரும் வரல, ஆண்டவரை தேடல, பைபிள் படிக்கல, ரட்சிக்கப்படல, குடிச்சிட்டு திருட்டு அன்னைக்கு நடக்கிறாங்க. அவங்களை விட நாங்க எவ்வளவு தேவையில்ல தானே அப்படி சில பேர் நினைப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் எல்லாரையும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாரு. பாருங்க 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி. ரட்சிக்கப்படாதவங்க குடிகாரன்ல இருந்து அத்தனை பேரும் ஆண்டவருக்கு விரோதமான அத்தனை பேருக்கு தான் சொல்றாரு, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். பொறுமையா இருக்காருங்க. பாருங்க, இப்ப என்னன்னா இது எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு பொறுமையா தான் இருக்காரு. அநியாயத்தையும் பார்த்துட்டு சகிச்சுட்டு இருக்காரு, அக்கிரமத்தை பார்த்துட்டு இருக்காரு, கடவுளே இல்லைன்னு சொல்றவனையும் பார்த்துட்டு இருக்காரு, கடவுளுக்கு விரோதமா செய்யறவனையும் பார்த்துட்டு இருக்காரு. எல்லாரையும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறான், வாழ வச்சுட்டு தான் இருக்கிறாரு. அவங்கள்ட்ட வேற நம்மள சமாதானமா வேற இருக்க சொல்லிட்டு இருக்காரு. அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யணும், அன்பு காட்டுன்னு வேற சொல்றதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் அவங்களும் மனம் திரும்புவாங்க என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தா போட்டிருக்குது. அவரு பொறுமையா இருக்காரு, அவருக்கு ஒன்றும் தெரியாமல்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட போய் சமரசமா இருக்க சொல்றாரு. கர்த்தர் சொல்றது என்னன்னா, உன் நன்மைக்காக, உன் வாழ்க்கைக்காக, உன் சமாதானத்துக்காக. அதனால நான் சொல்ல வந்த காரியம் என்னன்னா, நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனி என்னென்ன, எப்படிப்பட்ட கனியை கொடுக்கணும். நீங்க கனி கொடுங்கன்னு சொல்றாரு. இந்த கனியில முதல் கனி என்னது? அன்பு. இந்த அன்பு உள்ளத்துல வந்தாதான் இந்த சக்தி உங்க உள்ளுக்குள்ள போகும். நீங்க நேரம் பேசின காரியங்கள் புரியுதா? என்னங்க இது சொல்றது? இந்த அன்பு இல்லாததுக்கு என்ன செய்யணும் என்று சொன்னா, நீ நிறைய பேர் எல்லாரும் தன்னிடத்துல அன்பா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. எல்லாருமே நீங்க உட்காந்துருங்க, அத்தனை பேருமே அவங்க வீட்டுல உள்ளவங்க என்கிட்ட என்ன அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும். ஆனா இவங்க எல்லாத்தையும் அன்பா இருக்காங்களா? அது உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கிறேன். நானும் உங்களுக்கு சொல்றேன், நாம எல்லாரிடத்துலயும் அன்பா இருக்கணும்னு சொன்னா, இந்த அன்பு என்கிற கனியை நீங்க கொடுக்கணும்னு சொன்னா, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அன்பை நாடுங்கள். போதும், அதோட நான் முடிச்சிடுறேன். நீங்க இன்றைக்கு செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். என்ன செய்யணும்? அன்பை நாடுங்கள். இன்றைக்கு எல்லாரும் அன்பை நாடுறாங்க. என்னது? எல்லாரும் என்கிட்ட அன்பா இருக்கணும்னு அன்பை தேடி தேடி போறாங்க. என்கிட்ட யாராவது அன்பா இருக்காங்களா? அன்பா இருக்காங்க. நான் உங்கள்கிட்ட சொல்றது என்னன்னா, நீங்க அன்பை தேடுங்க. எல்லாரும் உங்கள்கிட்ட அன்பா இருக்கணும்னு விரும்புறது நான் தப்புன்னு நான் சொல்லல. முதலாவது அன்பை நாடுங்கன்னு சொல்லும் போது, அன்பு எங்க இருக்கு? தேவன்கிட்ட இருக்குது. தேவனுடைய அன்பு வேணுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற இவனோ அவனுக்கு கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவளை தந்தருளி இவ்வளவாய். அப்ப அன்பினுடைய அடையாளம் யார் என்றால் கடவுள் தான். ஆண்டவர் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர்கிட்ட தான் அன்பு நிறைய இருக்குதுங்க. உங்களுக்கு அன்பு வேணும்னா அங்க போய் கேளுங்க.
அந்த அன்புனால் நீங்க நிரப்பப்பட்டீங்கன்னா அந்த அன்பு உங்கள்கிட்ட பிரதிபலிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை இன்பமாக, இனிமையாக, சமாதானமாக, சந்தோஷமாக இருக்க முடியும். இது இல்லாதனாலதான் நித்தம் செத்து செத்து பிழைக்கிறேன்னு சொல்றது போல சஞ்சலத்தோடும், கண்ணீரோடும், கவலையோடும், கஷ்டத்தோடும் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. எனவே இந்த அன்பு குறைந்தது, அன்பு குறைவு இருக்கிறது. அந்த அன்பு குறைவுக்காக நீங்க என்ன செய்யணும்? அன்பை நாடணும். இன்னைக்கு நாடுறாங்க. எங்க நாடுறாங்க? உலகத்துல நாடிட்டு இருக்கிறாங்க. நீங்க வாலிப பிள்ளைகள் அன்பை நாடுறாங்க. தவறான நோக்கத்துல அன்பை தேடுறீங்க. இன்றைக்கு பெற்றோர்களும் பெரியவர்களும் எல்லாரும் என்கிட்ட அன்பா இருக்கணும்னு எல்லாரும் அன்பை நாடுறாங்க. நான் வேண்டான்னு சொல்லல. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க முதலாவது இந்த வசனத்தை கனி கொடுங்க. கர்த்தர் கேட்கிறாரு, என்ன கனி கொடுக்கணும்? அன்பு. நல்ல கனி என்னது? அதுதான் இந்த அன்பு. இந்த அன்பு என்கிற கனியை நீங்க கொடுங்க. எல்லாரும் உங்கள்கிட்ட அன்பா இருப்பாங்க. ஆனா நீங்க கனி கொடுக்க மாட்டீங்க, உங்கள்கிட்ட அன்பு இருக்காது. ஆனா எல்லாரும் உங்கள்கிட்ட அன்பா இருக்கணும். இதுதான் இங்க ஒரு முரண்பாடே இங்க இருக்கிறது. ஐயோ என்கிட்ட இல்லையே, நான் என்ன செய்யறது? நான் எல்லாத்தையும் அன்பா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், என்னால இருக்க முடியலையே அப்படி சில பேர் நீங்க நினைப்பீங்க. அதுக்குதான் இந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அன்பை நாடுங்கள். முதல்ல அன்பா இருக்கணும்ன்ற ஒரு நாட்டம் இருக்கணும். அதற்காக தேவனுடைய உதவி ஒத்தாசி நீங்க கேட்கணும், தேடணும், நாடணும், செபிக்கணும். கர்த்தர் உங்களை அன்பின் ஆவினால் உங்களை நிரப்புவார். செபிப்போம். பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா. கர்த்தரை கேளுங்க. ஒரு வார்த்தை சொல்லி நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுதே கேளுங்க, இன்றைக்கே கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆண்டவரே, எனக்கு அந்த அன்பு வேணும், அந்த அன்பின் ஆவி வேணும், இந்த அன்பின் அபிஷேகம் எனக்கு வேணும், அந்த கனி எனக்கு வேணும். நான் கனி கொடுக்கணும். நான் அன்பின் கனி எனக்கு கொடுக்கக்கூடியவனாக நான் மாறணும், என்னை மாற்றணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேளுங்க. பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise the Lord Jesus. Hallelujah, hallelujah. Oh, ibala bala di shabara bala di hadara bala. Jesus. Hallelujah. Yeshua. நமக்கு தேவை தேவனுடைய அன்பு நமக்கு வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு அதுதான் தேவை. அது வந்தால், அது இருந்தால், அது உங்கள் உள்ளத்தில் வந்தால் உன் வாழ்க்கை வளமாக மாறும், உன் வாழ்க்கை இன்பமாக மாறும். உனக்கு எல்லாம் கிடைத்திடும். உன் வாழ்க்கையின் தேவைகள் எல்லாம் சந்திக்க போறோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு வேறு எதுவும் வேண்டாம்ப்பா, உன்னோட அன்பு எனக்கு போதுங்கப்பா, உன்னோட அன்பினால் என்னை நிரப்பும், தேவ அன்பால் என்னை நிரப்புங்கப்பா, உன்னோட அன்பின் ஆவினால் என்னை நிரப்புங்கப்பா. என்னிடத்துல அன்பு ரொம்ப குறைவா இருக்குது ஆண்டவரே, என்னிடத்துல அன்பா இல்லை ஆண்டவரே. எல்லாரும் என்னிடத்துல அன்பா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னால எல்லாரிடத்துல அன்பா இருக்க முடியலையே. எனக்கு கசப்பு இருக்குது, வைராக்கியம் இருக்குது, கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, முறுமுறுப்பு இருக்குது. அப்பா இந்த குணம் மாறணும், சுவாபம் மாறணும், எண்ணம் மாறணும், சிந்தை மாறணும். என்னை நிரப்புங்கப்பா, உடைய அன்பினால் என்னை நிரப்போம், உடைய அபிஷேகத்தினால் நிரப்போம், ஆவினாலே நிரப்போம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு கிருபை செய்யுங்கப்பா, எனக்கு இந்த அபிஷேகத்தை தாங்கப்பா, அன்பால் நிரப்பு ஆண்டவரே. உடைய அபிஷேகத்தினால், உடைய ஆவினால், உடைய அன்பின் ஆவினால் நிரப்புங்கப்பா, உடைய அன்பின் ஆவினால் நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. ஓரி பலதர ஷபர பலதிரதர. ஹல்லேலூயா. உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும், உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். கள்ளம் நீங்கி காலம் எல்லாம் வாழ வேண்டும், கள்ளம் நீங்கி காலம் எல்லாம் வாழ வேண்டும். எந்த நாடு எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாடும் எந்த நாம பாட வேண்டும். எந்த நாடு எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாடும் எந்த நாம பாட வேண்டும். கரங்கள் கடிகள் எல்லா நாளும் வேண்டும்,
வரங்கள் கனிகள் வாழ்நாளெல்லாம் பணி செய்து மடிய வேண்டும். வாழ்நாளெல்லாம் பணி செய்து மடிய வேண்டும். உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் நாமமாக வேண்டும். எந்த நாளும் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் நாமமாக வேண்டும். சில பேருக்கு இந்த அன்பின் ஆவி எனக்கு வேண்டும், ஆண்டவர் என்னை நிரப்ப வேண்டும் என்று சொல்றவங்க உங்க கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு உம்முடைய அன்பு வேணும். உம்மை போல மற்றவர்களை நேசிக்க கூடிய ஒரு அன்பு அபிஷேகம், அன்பின் ஆவி எனக்குள்ள வேண்டும். அதை நான் முதலாவது உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அன்பு என்கிற கனியை நான் உமக்கென்று கொடுக்க, உமக்காக வாழ எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. அந்த அன்பின் ஆவி இருந்தாதான் அன்பு என்கிற கனியை கொடுக்க முடியும். இந்த அன்பு என்கிற கனியை கொடுப்பதன் மூலமாக தான் ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், ஒரு வாழ்க்கை வசந்தமாக மாறும், ஒரு வாழ்க்கை வளமாக மாறும், ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வேண்டுதல், விருப்பமா இருக்கிறது. பிரியமாக உனக்காக வாழ்வது வாழ்க்கை அல்ல, நீ ஆண்டவருக்காக வாழணும், இயேசுவுக்காக வாழணும். ஆமென். இயேசு சொல்லுகிறபடி வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆண்டவருக்காக வாழ நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கர்த்தரை பிரியப்படுத்த நினைப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த பிள்ளைகள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வார்த்தையை வசனத்தை கேட்ட அனைவர் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக, கிரியை செய்வீராக. அவர்களும் உமக்கன்று அதிகமான கனிகளை கொடுக்கத்தக்கதாக, ஆவியின் கனியாகி இந்த அன்பை அவர் வெளிப்படுத்தத்தக்கதாக தேவனாவே நீர் அவருடைய இருதயத்தை அன்பினாலே நிரப்புவீராக. அன்பு என்கிற ஆவியினால் அபிஷேகத்தினால் அவர் நிரப்புவீராக, வல்லமையினால் நிரப்புவீராக. எல்லாரையும் நேசிக்க, எல்லாரிடத்தையும் அன்பாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. தயவு செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அதிகமான கனிகளை கொடுக்கும்படியாக நீர் அவருடைய இருதயத்தை நிரப்பு ஆண்டவரே. வார்த்தையினால் நிரப்பும், வசனத்தினால் நிரப்பும். இந்த வார்த்தையை வசனத்தை கேட்ட அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. இந்த வார்த்தையை வசனத்தை ஆண்டவரே யாரெல்லாம் எங்கெங்கிருந்தெல்லாம் அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர் அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. ஓ கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையில மாத்திரம் அல்ல ஆண்டவரே, தூரத்தில் இருந்தும் ஆண்டவரே இந்த காணொளி மூலமாக இந்த வார்த்தை, இந்த வசனத்தை கேட்கிற அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. ஆவினால் நிரப்புவீராக, அன்பினால் நிரப்புவீராக. அதிகமாய் கனி கொடுக்கக்கூடிய சுத்தம் செய்யுங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாவங்களும் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கூட தங்கி இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.